ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 100 எடுத்தவங்க படிங்க. பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவனென்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. இது என்ன சங்கீதம் போட்டிருக்கு? ஸ்தோத்திர சங்கீதம், தேங்க்ஸ் கிவிங் சாம்ஸ். அதாவது சாம்ஸ் இது தேங்க்ஸ் கிவிங் சாங்காக இது எழுதப்பட்டிருக்கிறது. வருடத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்க? எத்தனை பேர் எங்கேயோ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக அவங்க ஆக்சிஜன் சப்ளை வச்சுக்கிட்டு ஃபுல்லாக வயராக மாட்டிக்கிட்டு எப்போனாலும் உயிர் போனாலும் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ உட்காந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நன்றி செலுத்துறீங்க? எத்தனை பேர் டாக்டர் ரிப்போர்ட் என்னங்க இன்னும் 1 மாதம் தாங்க, இந்த 2 மாதம் தான், ரொம்ப சீரியஸான கண்டிஷனுக்கு போயிட்டீங்க, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க? எத்தனை பேர் குடும்பம், பிள்ளைகள், கணவன், மனைவி, உடன் பிறந்தவர்கள் எல்லாரையும் சேர்த்து பார்த்து சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க? இதுக்கெல்லாம் நன்றி செலுத்தாமல் வேறு எதுக்கு நன்றி செலுத்த போகிறோம்? அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்கலை, ஒரு தடவை என்னத்தை பெருசாக நடந்துருச்சு. நீங்கள் உயிரோடு இருக்கிறது இவ்வளோ தூரம் தேவன் வச்சிருக்காருனாலே அதை அவர் நடத்தி முடிப்பார். பிகாஸ் வி ஹாவ் பர்பஸ். அதனால தான் உங்கள் வண்டி ஓடிட்டுருக்குன்னா, உங்கள் டைம் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் என்றைக்கோ எடுக்கப்பட்டு போயிருக்கலாம். அப்போ நமக்கு டைம் இருக்குது, வி ஹாவ் பர்பஸ் அப்படின்னா அது நடந்து முடியும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம். என்ன நேற்று கூட பாருங்கள், ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு, போட்டாங்க அப்படியே எல்லாம் போகிறாங்க, அப்படி சிசிடிவியில் தான் இப்போ எங்கே பார்த்தாலும் ரெக்கார்ட் ஆயிடுது. ஃப்ளைட்டு எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகுது. உள்ளே இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு நிமிஷம் இறங்கிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க, மொத்தமாக போய் சேர்ந்துடுறாங்க. பயங்கரமான விபத்துக்கள் எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்ருக்கு. ஃப்ளைட்டில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகாதுன்னு நினைக்கிறோம், அங்கே என்ன முன்னாடி எதுவும் ஃப்ளைட்டு வருது, அங்கேயும் போய் என்ன பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி கூட மார்னிங்கில் இன்னொரு நாட்டில் துருக்கின்னு நினைக்கிறேன், அங்கே ஆக்சிடெண்ட், மறுபடியும் ஃப்ளைட்டு. ட்ரெயினில் போனால் ஆக்சிடெண்ட், பஸ்ஸில் போனால் ஆக்சிடெண்ட், ரோட்டில் போனால் ஆக்சிடெண்ட், உட்காந்தா ஆக்சிடெண்ட், எந்திரிச்சா ஆக்சிடெண்ட்டு. இப்போ நம்ம மட்டும் கரெக்டாக பார்த்து வந்துட்டோம் அப்படின்னு இல்லை, அவருடைய கிருபை நம்மளை தாங்குகிறது, அவருடைய கிருபை நம்மளை தப்புவிக்கிறது. அதே போல் நோய், எத்தனையோ பேர் அவங்க பாருங்கள், உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ செலிப்ரிட்டிஸ்லாம் அரண்மனையில் கூட, யூகேயில் அரண்மனையில் கூட ராணியாக இருக்கிறவங்களுக்குலாம் கேன்சர். உங்களை தொடாமல் இருக்கிற காரணம் ரத்தம். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றோன்னு சொல்ல முடியாது, எல்லாத்துலேயும் கலப்படம், எல்லாத்துலேயுமே இயற்கையாக அவங்க அதை இருக்க விடாமல், இன்னும் சொல்லப்போனால் விவசாயம் பண்ணுறதுலேருந்து அந்த உரங்கள்லேருந்து எல்லாத்துலேயுமே இப்போ கெமிக்கல் இன்பில்ட் ஆயிடுச்சு. நம்மளால் இப்போ இதுதான் இயற்கை, இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாத வரைக்கும் எல்லாத்துலேயுமே கலந்துருச்சு, குடிக்கிற பால் முத கொண்டு. அப்படி இருந்தும் இன்றைக்கி நம்ம வண்டி போயிட்டுருக்குன்னா ஆண்டவரோட கிருபை. இதெல்லாம் நினச்சி பார்க்கணும் போது, ஏன்னா டாக்டர்கிட்ட போய் பாருங்கள், எனக்கெல்லாம் இப்படி எங்கள் வீட்டில் யாருக்குமே வந்தது இல்லைங்க, எனக்கு போய் இப்படி வந்துச்சு பாருங்கள், எவ்வளோ நல்லா இருந்தேன், ஹெல்த்தியாக தானே இருந்தேன், இப்படி சாப்பிட்டேன் அப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுங்க, என்ன பண்ணுறது, வந்துருச்சு 4th ஸ்டேஜ் 2nd ஸ்டேஜ், ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்லிடுறாங்க. நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இந்த வருஷம் செலிப்ரிட்டிஸ் நிறையா பேர் கேன்சர், எங்கே பார்த்தாலும் கேன்சர், ஹார்ட் அட்டாக். இவங்களுக்கு எப்படிங்க வந்துச்சு? பக்கம் இவ்வளோ ஜிம்லாம் போய் அப்படி பாடி கட்டாக இருக்காங்க, பார்த்தீங்கன்னா நல்லா டயட்டில் இருக்காங்க, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, ரொம்ப டேலண்டடாக இருக்காங்க. ஒரே 6 மாதம் தான் அப்படியே சுருட்டி ஆளே அடையாளம் தெரியாமல் வண்டி மொத்தமாக க்ளோஸ் பண்ணியிருக்கு வண்டியை. முன்னாடி எல்லாமே நடந்துட்டுருக்கிற ஒன்று தான், நான் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று சொல்லலை. அப்படி காலத்திலும் நம்ம இன்னைக்கு ஆண்டோட சமூகத்தில் இத்தனைக்கும் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அதையும் தாண்டி உட்கார்ந்து ஆண்டவரே நன்றின்னு சொல்ல வச்சிருக்காருன்னா இதை விட வேற என்ன நன்றி செலுத்துறதுக்கு வேணும்? எல்லாத்துக்கும் மேலே இருதயத்தில் ஒரு சமாதானம். எது நடக்குதோ இல்லையோ அந்த விஷயந்தான் பாருங்கள் தேவனுக்கு ரொம்ப ஒரு நன்றி செலுத்த வேண்டிய விஷயம். இன்றைக்கி என் லைஃப்பில் நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னா, நான் நினச்சபடி என்னுடைய காலிங்ஸ் எல்லாம் அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்சிருச்சு அதனால் நான் நன்றி செலுத்துகிறேன்னு கிடையாது. உங்கள் லைஃப்பில் நன்றி செலுத்துறதுக்கு அதெல்லாம் நினச்சபடி நடந்து முடிஞ்சிச்சுன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே உலகத்தை படைத்த தேவன் அவருடைய பிள்ளையாக மாற்றி கொண்டாரு, அதுக்கு நன்றி செலுத்தணும்.
எல்லாத்துக்கும் மேல அவருடைய சமாதானத்தை, எந்த காசும் பணத்தாலே வாங்க முடியாத சமாதானத்தை நமக்கு இலவசமா கொடுத்திருக்காரு. அதுக்கு நன்றி செலுத்தணும். இதுக்கெல்லாம் நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்கனாலே மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ரா பேக்கேஜ் மாதிரி எல்லாம் இலவசமாக கூட கொடுக்கப்படும். ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சுனாலே நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப அழகாக மெச்சூர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். நடக்காததெல்லாம் வேற எங்கேயும் போகாது, நடந்தே தீரும். என்னைக்கு இந்த விஷயங்களெல்லாம் நினைக்காம இன்னைக்கு முளைச்சி நாளைக்கு அடுப்பில் போகிற புல்லுக்கும் பூவுக்கும் என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போங்கிறதுக்கு யோசித்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோமோ நம்ம லெவல் என்றைக்கோ நம்ம குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப கீழே போய் உட்காந்து இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள போல யோசிச்சுட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்போ உங்களை தேவன் சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் அங்கெல்லாம் உட்காந்துட மாட்டேன், நான் தரையில் உட்காந்து எப்பயுமே இப்படியே கணத்தில் கை வச்சு கவலைப்பட்டு தான் இருப்பேன். அப்படின்னா நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், சேர்லேருந்து இறங்கி அவனுடைய சமூகத்துலேருந்து விட்டு கீழே உட்காந்து என்ன பண்ணுறது தெரியல, எனக்கு எப்பயுமே இந்த கவலைப்படுறாங்க கரெக்டாக இருக்குது, இதிலே இருந்துக்கிறேன் அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம். நான் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் இந்த சமாதானத்தை எனக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும், அதுதான் விசுவாசம். நடக்குமோ நடக்காதோ கிடையாது, எனக்கு நடக்காமல் வேறு யாருக்கு நடக்கும், எனக்கு சேவை எங்கள் அப்பா வேறு யாருக்கு செய்வார், அதுக்கு தானே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காரு, அது விசுவாசம். இத்தனை பேருக்கு இப்படி விசுவாசம் இருக்குது. 2025 எனக்கு ஆசீர்வாதங்களோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு, நான் போய் என்ட்ராக போகிறேன், என்னை அது சீஃப் கெஸ்ட் மாதிரி வெல்கம் பண்ண போகுது, அது விசுவாசம். ஆண்டவரே ஏதாவது பார்த்து செய்யுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, நடக்குமோ எப்படி இருக்கும் போது ஐயோ பயமாக இருக்கே, அது கிடையாது. எனக்காக 2025க்கும் தேவையான ஆசீர்வாதங்களை சிலுவையிலே செய்து முடித்து விட்டால் எவ்ரிதிங் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, தட் இஸ் ஃபெய்த். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஒரு மனப்பான்மையோட 2025 ஃபேஸ் பண்ண போறீங்க? எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வருமா? வரும். அதை சமாளித்து வெற்றி பெறதுக்கான பலனை ஏற்கனவே சிலுவையில சம்பாதிச்சு வச்சுட்டார். ஆகவே நான் போறேன், 2025 கலக்க போறேன், அது விசுவாசம். இத்தனை பேருக்கு புரியுது இல்லை? எத்தனை பேர் 2025 இன்னொரு வருஷமா இது எப்படி சமாளிக்க போகிறோமோ அப்படி யோசிக்கிறீங்களா? அப்படி யோசிக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஆண்டவருக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இவர் நம்மளை தூக்கி இவ்வளோ மேலான இடத்துல உட்கார வச்சு வாழ வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு சாதாரண ஒரு அற்ப மனிதனாகவே இருந்துட்டு போயிடலாம், ஆண்டவர் அறியாத ஒரு மனிதனாகவே இருந்துட்டு போயிடலாம். அவனும் இந்த கவலைப்படுறதுல ரீசன் இருக்குது. ஏன்னா அவனுக்கு ஆண்டவரை தெரியாது, ரட்சிப்புனா தெரியாது, அவனுக்கு இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு தெரியாது, அவனுக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குன்னு தெரியாது, எல்லாவற்றையும் விட அந்த தேவனே நமக்குள்ளே இருக்காருங்கிறது தெரியாது. ஆகவே அவன் கவலைப்படுறதுல அர்த்தம் இருக்குது. நீங்கள் கவலைப்படுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அர்த்தமே இல்லை. பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்க, அர்த்தமே இல்லை. கவலைப்படுறதே வேஸ்ட்டு, விட்டுருங்க. இந்த ஒரு நல்ல விஷயத்த செய்யுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தேவன் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு எல்லாருக்கும். எல்லாத்துக்குமே எப்பயுமே ஒரு 2 ஆப்ஷன் இருக்கும் லைஃப்பில். உன் முன்னாடி லைஃப்பை வச்சுருக்கேன், டெத்தை வச்சுருக்கேன், எதை சூஸ் பண்ண போகிறேன்? எப்பயுமே உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்றைக்குமே 2 ஆப்ஷன் இருக்கும். என்ன ஆப்ஷன்? லைஃப், டெத். என்ன ஆப்ஷன்? ஜீவன், மரணம். என்ன ஆப்ஷன்? நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி எதை தெரிந்து கொள் என்று தேவன் சொல்றாரு. ஆன்சரும் தேவனே சொல்லிட்டார். அவரே கொஸ்டின் கேட்பாரு, அவரே பதிலும் சொல்லுவாரு. ஆனா அந்த வில்லோட அக்செப்ட் பண்ண வேண்டியது யாரு? புரியுதா உங்களுக்கு? எதை தெரிஞ்சுக்கொள்ளணும்? ஜீவனம். இப்போ இந்த இயர் 2ல் உட்காந்து தேங்க்ஸ் கிவிங்கை நீங்கள் சூஸ் பண்ண போறீங்களா அல்லது ஒரி பண்ணுறதை சூஸ் பண்ண போறீங்களா? தேங்க்ஸ் கிவிங்கை சூஸ் பண்ணால் யூ செலக்ட் லைஃப், ஒரி பண்ணுறதை சூஸ் பண்ணால் யூ செலக்ட் டெத். இத்தனை பேருக்கு புரியுது? தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இதெல்லாம் நான் சொன்னது ஒரு ரொம்ப சாதாரண, இன்னும் எவ்வளவோ இருக்குது. ஒருத்தவங்க லைஃப்பில் பர்சனலாக அவங்க ஹார்ட்டில் கை வச்சு ஒரு 5 நிமிஷம் தேவனுக்காக இடம் கொடுத்து உட்காந்து அப்படியே மைண்டை ஓட விடுங்க. எவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கு மேலே சாட்சிகள் வருதுங்கிறது உங்களுக்கு புரியும். டெஸ்டிமோனிஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னா என்னத்தை இந்த மாதம் நடந்துச்சு, என்னத்தை இந்த வருஷம், எப்பயுமே உடனே நமக்கு அந்த எது குறையோ எது நடக்கலையோ அதுதான் கண்ணு போகுது. எவ்வளவோ நடந்திருக்கும் அது மேலே கண்ணு போகாது. என் பேருக்கு புரியுது? 99 மார்க் வாங்கியிருப்போம், அந்த 1 மார்க் வாங்கலையே, அந்த 1 மார்க் வாங்கலையே, அந்த 1 மார்க் வாங்கலையேன்னு சொல்லி அந்த 1 மார்க் மேலே கவனம் போய் கடைசியில் அப்படியே கவலையில் போய் எப்பா நீ எல்லாம் பாரு பாஸே பண்ண மாட்டேங்கிறான், ஒரு சிலர்லாம் நீ 99 வாங்கியிருக்க, இதுக்குமோ சந்தோஷப்படுப்பா அப்படின்றத விட்டுட்டு அப்போ எதை சூஸ் பண்ணுறோங்கிறது இருக்குது பாருங்கள். சந்தோஷங்கிறது யாரை வச்சிருக்கு? உங்களுடைய அந்த சூஸ் பண்ணுற விதத்தை வச்சிருக்கு. நிறைய பேர் எங்களுடைய ஊழியத்தில், நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க, வெளியில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, இந்த கிறிஸ்மஸே எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த நியூ இயரே என்ன பண்ண போகிறோமோ ஒரு மாதிரி இருக்குது.
பொதுவாக என்ன பார்க்குறேன் நான் ஊழியத்துக்குள்ள நாங்கள் வந்து ஒரு 5 வருஷம் நாள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன வயசில் ஆரம்பித்தோம் அப்படின்னா, படிக்க முடியலையே, நல்ல ஒரு படிப்பு, நல்ல ஒரு மார்க் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷம், மார்க் கிடச்சிருச்சு, நல்ல ஒரு காலேஜ் கிடச்சிருச்சா சந்தோஷம், காலேஜ் கிடந்துருச்சு. மார்க் கிடைச்ச பிறகு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்களா? இல்லை, ஐயோ என்ன காலேஜ் போக போகிறோமோ, இந்த காலேஜ் கிடைக்க போதோ தெரியலையே, இந்த காலேஜில் போய் நம்ம நல்லா வந்துடுவோமா தெரியலையே, இந்த படிப்பு படித்த வேலை கிடச்சிருமா தெரியலையே, கவலைப்பட தான் செய்கிறாங்க. சரி, அப்படியே நல்ல காலேஜ் ஆண்டவர் கொடுத்தாரு, அப்படியே உட்காந்து கவலைப்படாமல் படிக்கிறீங்களா? ஒவ்வொரு நிமிஷமும் ஐயோ இந்த காலேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே, ஃபீஸை கட்டிடுமா தெரியலையே, அதை செஞ்சுருமா தெரியலையே. அங்கேயும் சரி படித்து முடிச்சிட்டோம், நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும், பொண்ணு கிடைக்கணும், ஆண்டவரே ஒரு நல்ல மேரேஜ், அப்புறம் ஒரு வேலை, இதெல்லாம் கேட்குறோம். அதையும் தேவன் கொடுத்துட்டாரு. அப்போ உங்களுக்கு சந்தோஷம் வந்துருதா? 100%. அதுக்கடுத்து அப்பா இனிமேல் கேட்டேன் நடத்திட்டாரு, சூப்பர், இனிமேல் கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, வந்துருதா? இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், இந்த வேலையில் எத்தனை நாளைக்கு இருப்போமோ தெரியலையே, இந்த வேலை இவன் எத்தனை நாளைக்கு வச்சுருப்பான்னு தெரியலையே, இந்த வேலையில் சம்பளம் கூட்டுவானா குறைப்பானான்னு தெரியலையே. அதுக்கடுத்து கல்யாணம், இந்த மாப்பிள்ளை எனக்கு கிடச்சிச்சு, கல்யாணம் முடிச்சுட்டு உள்ளே போன பிறகு சந்தோஷம் வந்துருக்கணும்ல, எனக்கு கல்யாணம் தானே உங்களுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு, கல்யாணம் முடிச்ச பிறகு சந்தோஷப்படல, கவலையில் தான் வந்திருக்காங்க. ஏன் போன இடத்துல இப்படி இருக்கே, நான் இப்படி நினச்சேனே, நான் அப்படி நினச்சேனே. சரி, இப்போ அதுவும் சரியாயிடுச்சா? சரி, அடுத்து ஒரு குழந்தை வேணுமே, சரி அதுவும் கொடுத்தாச்சு. சரி, இப்போ சந்தோஷமா இருக்கியா? இல்லை. ஐயோ எனக்கு உடம்பு முடியாமல் போச்சே, உடம்பு முடியாமல் போச்சே, குழந்தை இப்போ நானும் சேர்ந்து கூட கஷ்டப்படுறோமே, ஐயோ கவலை அதிகமாயிடுச்சே, வீட்டுக்காரு பேரையும் சேர்த்து இப்போ கவலை அதிகமாயிடுச்சு. தனியாள நின்று கவலைப்பட்டுட்டு இருந்து இப்போ எக்ஸ்ட்ரா கூட்டணிக்கு யாரெல்லாம் வந்துட்டா, ஆஃப்டர் மேரேஜுக்கு அடுத்து கணவரை பற்றி கவலை வந்துருச்சு, பிள்ளைகளை பற்றி கவலை வந்துருச்சு, ஃப்யூச்சரை பற்றி கவலை வந்துருச்சு. எக்ஸ்ட்ரா கவலைகள் குறையதா கூடுதா? என்னங்க நீங்கள் ரியலாக போயிட்டுருக்கிற லைஃப்ல இருந்து தான் நான் சொல்கிறேன், எதுவுமே நான் ஒன்றும் புரியாதது ஒன்று பேசலை, கூடுது. அதுக்கடுத்து நம்மனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஏதாவது நடந்துடணுமே, நானாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அதுக்கு எதாவது இருக்கணுமே, உண்மாடு இன்னும் ஜோம் பண்ணு, இந்த ஆளு இன்னும் கண்ணீர் விடு. அதுக்கடுத்து சரி எல்லாமே நல்லா இருக்குங்க, அதுக்கடுத்து ஒரு வீடு இல்லையே அப்படின்னு ஒரு கவலை வரும். அப்புறம் வீட்டில் இன்னும் ஒரு சின்ன வீடாக கட்டிட்டோமோ, ஆண்டவரே கொஞ்சம் பெரிய வீடாக கொடுங்க, சும்மா போக வேண்டி இருக்கு, ரோட்டில் ஒரு காரை கொடுங்க, சரி அதையும் கொடுத்துரு அப்படின்னு. மறுபடியும் கவலை இல்லாமல் இருக்கீங்களா? காரில் போகிறவன் வீடு வச்சிருக்கிறவன் கவலை இல்லாமல் இருக்கானா? அவனுக்கு என்ன கவலையாக இருக்கும்? இஎம்ஐ அது அது ஒரு வகையில் ஆண்டவர் கொடுத்தாருன்னா இஎம்ஐலாம் வச்சு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுத்தாருன்னா எப்பயுமே ஃபுல் கேஷில் நீங்கள் கொடுத்து அப்படி கெத்தாக வாங்குற மாதிரி தான் எல்லாமே கொடுப்பாரு. நம்ம அந்த இஎம்ஐ அந்த லோனை கூட ஒரு பிளெஸ்ஸிங்காக நினச்சிக்கிறோம். அப்படி எங்கேயுமே பைபிளில் போடவே இல்லை. கடன் வாங்கா விருப்பா யாக, அந்த இஎம்ஐங்கிறது கடன் கிடையாது இல்லைங்க, லோன் தானே கடன் அப்படின்னு. இதெல்லாம் புதுசு புதுசு டேர்ம் உங்களை என்ன பண்ணுறதுக்கு, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு. இப்பெல்லாம் இருந்து என்னைக்கு முன்னேற, அப்படி வேகமா போய் நீ என்னத்தை சாதிக்க போகிறேன்னு தான் நானும் கேட்குறேன். இப்படி இஎம்ஐ வாங்கி செஞ்சு நாளைக்கே உலகம் முடிஞ்சிட போதா? நாளைக்கே செத்து போயிட போகிறோமா? இல்லை நாளைக்கு இருக்க போகிறோமா உங்களுக்கு தெரிய போதா? எல்லாத்தையும் வாங்கி வச்சு கடைசியில் இருக்கிறவங்க தலையில் எல்லா கடனையும் கட்டிட்டு நீங்கள் போய் சேர்ந்துருப்பீங்க. இருக்கிறவங்க உட்காந்து கவலைப்பட்டுட்டு அதை கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. எத்தனை ப்ரேயர் ரிக்வெஸ்ட் வருதுன்னு நினைக்கிறீங்க? இவங்க ஆஹா ஒவ்வொன்று எல்லாத்தையும் வாங்கி கடைசியில் செத்தவனே எல்லா கடங்காரும் வந்து நிற்கிறான். செத்தவனை பிடிக்க முடியாது, உங்களை பிடிப்பான். வாங்க நீங்கள் தான் கட்டணும். இப்போ அடா பாவி போன இவ்வளோ கடனோட போய் சேர்ந்துட்டேடா, இப்போ நாங்களே உட்காந்து கட்டணும், இல்லைன்னா வா ஜெயிலுக்கு வா, உங்களை கூப்பிட்றான். அதில் இப்போ பேங்க்காரங்க நடந்துக்கிற விதெல்லாம் வேற லெவல். நிறைய இடங்கள்லாம் நியூஸில் பார்த்தாலே தெரியும். மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, ஆள்களை ரவுடிகளை வச்செல்லாம் என்னென்னமோ பண்ணுறாங்கங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப உள்ளே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து செஞ்சாலும் ஒன்றும் ஆகலை. எல்லாரும் இதில் உடனே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது, காசை வாங்கணும்னா பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. ஆகவே இவ்வளோ விஷயங்கள். அதுக்கடுத்து சாகிற வரைக்கும் சரி எல்லாம் வாழ்ந்துட்டான், பேரம்பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு, கவலைப்படாமல் இருக்குமா? அப்பையும் கவலைப்படும். அப்போ லைஃப்பில் கவலைங்கிறது ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். பட் நீ எதை சூஸ் பண்ணுற? நீ எதை? ஒரு பக்கம் தேவன் உனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காரு பார்த்தியா நன்மையை, அதை நினச்சி நன்றி செலுத்த போறியா? இல்லை நடக்காது, இல்லை அதுக்கடுத்து இதுன்னு சொல்லி கண்ணை எப்பயுமே கவலை மேலே வச்சுட்டு இருக்க போறியா? தேவன் சொல்கிறாரு ஜீவனை தெரிந்து கொள். ஜீவனை. இப்போ எங்கள் லைஃப்பில் மட்டும் கவலை இல்லையா? பைக் போட்டு பேசுகிறாங்க நிறைய பேர், அப்படி ஒரு நினச்சிக்கிறது. ஊழியக்காரங்கெல்லாம் முக்கி பிரசங்கம் பண்ணுறதுனால பேசுகிறாங்க. ஏன்னா உங்களை மாதிரி எங்களுக்கும் ஒரு சாதாரண ஒரு மனித வாழ்க்கை தான். உங்களை விட எங்களுக்கு தேவைகள் அதிகம். எவ்வளோ பெரிய, உங்களுக்கு ஒரு 4 குடும்பத்தை ரன் பண்ணுறோம், 4 பேரை வச்சு இவ்வளோ பெரிய சர்ச்சை வச்சு எல்லாத்தையும் செய்யணும், எவ்வளோ மீடியா, நம்ம எவ்வளோ விஷயங்கள் போயிட்டுருக்கு. கணக்கெல்லாம் போட்டு பார்த்தோன்னா
ஆடிட்டரையே ஒரு தடவையும் கணக்கு கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் எதங்க செலவு பண்ணுறீங்க நாங்கள் எழுதுறதுக்கு? வரவு செலவுனா வரவு இவ்வளோ வந்துச்சு, செலவு இவ்வளோ வந்துச்சு, இவ்வளோ ப்ராஃபிட் இவ்வளோ லாஸ்ன்னு. எப்பயுமே செலவு தான் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, வரவே இல்லை. அப்போ எப்படி நாங்கள் கணக்கு எழுதுறது? எல்லாமே நாங்கள் போட்டு செய்கிறோங்க. வர எவ்வளோ வந்தாலும் அதுக்கு செலவாயிருது அப்படின்னு. உங்களுக்கெல்லாம் மொத்தமாக ஒரே தாம தான் கொடுக்க முடியும் அப்படின்னு. சரி, அப்படி இருந்தவங்களுக்கு நான் இவ்வளோ சொல்கிறோன்னா, எப்படி இந்த ஹார்ட் யாரை பார்த்து சந்தோஷமாக இருக்குது, எப்பயுமே யாரை நம்பி சந்தோஷமாக இருக்குது, யார் நம்ம சோர்ஸ்ன்னு நினைக்கிறோம்? தேவன். அப்படி நினச்சி முழுசாக இறங்கி 5 வருஷம் முடிஞ்சு 5வது வருஷத்துக்கு மேலேயும் வந்துட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் கையேந்த தேவன் விடலை. இப்போ வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் இருக்க இருக்க மகிமையை கூட்டிக்கிட்டு தான் போகிறாரு. இன்னும் இருக்க இருக்க எல்லா விதத்திலும் ஆசீர்வாதங்களை கூட்டிகிட்டு தான் போகிறாரு. இது இப்போ உங்களுக்கு லைட்டாக தெரியுது இல்லையோ, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவர் விதைச்சி வச்சுருக்கிற விஷயங்கள்லாம் வெளியில் ஒரு மரமாக செடியாக கொடியாக வரும்போது வேற லெவலில் தேவன் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா விதைச்சி வச்சுருக்கிறது அவ்வளோ விதைச்சி வச்சுருக்கு. தேவனுக்காக செய்கிற எல்லாமே என்னது? ஒரு விதையை போடுறோம். என்னங்க எல்லாத்தையும் போட்டாங்க, அப்படி உட்காந்துருக்காங்க. திரும்பி பார்த்தா அறுவடை 100 மடங்கு இருக்கும். ஏன்னா இது ஏதோ நான் உங்களை மாதிரி நாங்கள் பேங்க்கில் போட்டு வைக்கல, எஃப்டியில் போட்டு வைக்கல. இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் விதைச்சி வைக்கிறோம். அங்கே இருக்கிற எல்லா பேங்க்கும் க்ளோஸ் ஆகலாம், என்ன இந்த ஹெவன் பேங்க் க்ளோஸே ஆகாது. இங்கே வர்ற ரிசல்ட் வேற லெவலில் வரும். நானே சொல்கிறேன், சீக்கிரமாக நீங்களாம் பார்த்துச்சா வேற லெவலில் இவங்க பிளெஸ்ஸிங்கில் போயிட்டு இருக்காங்களே நினச்சி பொறாமப்படக்கூடிய நாட்கள் வருகிறது. ஆவியானவர் உணர்த்துகிறார். ஏன் வரணும்னா அப்போ தான் இவங்களை நம்பி நம்மளும் இதே ரூட்டில் போகணுன்னு உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கீங்க. இன்னமும் சில விஷயங்கள்லாம் நடந்தால் தான் அப்பா அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக கேட்டுட்டு ஆண்டவர் நம்பிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும்னு ஒரு நிச்சயம் உங்களுக்கு வரும். ஏன்னா எதுவும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள போல பைத்தியக்காரத்தனமாக செய்யலை. எல்லாத்தையும் தேவனுடைய ஞானத்தில் தேவனை நம்பி செய்கிறோம். ஆனால் உலகத்துக்கு அது பைத்தியமாக இருக்கும். உலகத்துக்கு இது பைத்தியமாக தான் இருக்கும். இல்லைன்னா தான் அதிசயம். இப்படி அவனா செஞ்சுட்டு இருப்பானா? அன்றைக்கி கூட ஒரு சகோதரி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள உணர்றாங்க, ரொம்ப சந்தோஷம், நல்லது. இவ்வளோ இடத்த வச்சுக்கிட்டு எங்கள் இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வீடு கட்டி இதுலேயே 3 ஃப்ளோரை கட்டி அதில் வாடகைக்கு விட்டு இப்படிலாம் இருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, நல்ல ஒரு ஊழியத்தில் ஆண்டவர் நம்மளை இணைச்சிருக்காரு. இந்த இடத்துல அவங்க நினச்சா எவ்வளோ விஷயங்கள் கட்டி எத்தனை லட்சக்கணக்கில் ரெண்ட் எடுத்து பேசாமல் கால் மேலே கால் போட்டுட்டு கூட உட்காந்துட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் விட்டு இருக்கிற சூளையும் விட்டு அவங்க உட்காந்து தேவனுக்காக செஞ்சிட்ருக்காங்க. எவ்வளோ பெரிய ஊழியம் தேவன் நம்மளை இணைச்சிருக்காரு அப்படின்னால சிலர்லாம் உணர்றாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தேவன் உணர்த்துறாங்க. ஏன்னா அந்த வெளியே ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு தான் ஓஹோ இவ்வளோ விஷயம் இருக்கா, நமக்கு ஒரு 10 ரூபா கொடுக்கணும்னு மனசு வரும்போது தான் பாருங்கள் ஓஹோ இவ்வளோ கொடுக்குறது பெருசோ அப்படின்னே புரியும். போது எப்பயுமே இலவசமாக நமக்கு வாங்கும்போது ஈஸியாக இருக்கும். கொடுக்கணும்னு வரும்போது ரிட்டனே வராது. அது தேவன் பார்த்துக்குருவா கொடுப்பாருன்னு விசுவாசத்தில் கொடுக்கும்போது ஒரு 100 ரூபா கொடுக்கும் போது பாருங்கள் அப்போ தான் 1,00,000 ரூபா கொடுத்தவனோட மேன்மை தெரியும். ஓஹோ இவ்வளோ இருக்கு போல. ஏன்னா நமக்கு அது 100 ரூபா கொடுக்கும்போது 1000 விஷயங்கள் மைண்டுக்குள்ளே வரும். என்ன பண்ண போகிற, இதை வச்சு என்ன பண்ண போகிற, அடுத்து உனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கே, இவ்வளோ விஷயங்கள் இருக்கே, எதை நம்பி நீ கொடுக்க போகிற அப்படின்னு. அப்போ 1,00,000 ரூபா கொடுத்தவனுக்கு எவ்வளோ யோசனைகள் வராது, 1 கோடி ரூபா கொடுத்தவனுக்கு எவ்வளோ விஷயங்கள் வராது. ஆனால் அதை எல்லாத்தையும் விட அவரை சொத்தாக பார்க்கறதுனால கொடுக்க வைக்கிறார். ஆகவே இது மட்டும் இல்லை, இதெல்லாம் ரொம்ப கம்மி. இன்னும் தேவனுக்கு நிறையா கொடுக்கணும், நிறையா செய்யணும். கடைசி வரைக்கும் பவுல் சொல்கிறார்ல, என்னை உடைத்து ஊற்றுனேன்னு, அப்படி ஊற்றிட்டு தான் ஆண்டவர்கிட்ட போகணுங்கிறதா லட்சியமே. அப்படி எத்தனை பேர் உங்களை தேவனுக்காக அர்ப்பணிச்சிருக்கீங்க? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சாதாரண வாழ்க்கையே கிடையாது. தேவனுக்காக நம்மை உடைத்து ஊற்றுவது. நீங்கள் ஊற்ற உங்கள் ஊற்றில் வத்தாமல் வந்துக்கிட்டே இருக்குங்க. அதான் பாயிண்டாங்க. இது எப்படி நடக்கும், ஏது நடக்குங்கிறத நீங்கள் அனுபவித்து பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு புதுசாக ஒரு தெய்வத்தை நம்பி வந்துட்டோம். எல்லாருக்கும் ஒரு தெய்வம், நமக்கு ஒரு தெய்வம். முதல்ல அதில் இருந்தோம், இப்போ இதில் வந்துட்டோம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அன்பு இருக்குது. இந்த தெய்வம் எல்லாரையும் நம்மளா நேசிக்கிறாரு. நிறைய பேர் கிறிஸ்தவத்தில் அப்படி உள்ளே வரும்போது அப்படி வரலாம். அன்பு தான், நேசிக்கிறார் தான், மன்னிக்கிறார் தான். ஆனால் நீங்கள் வந்திருக்கிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ சாதாரண ஒரு வாழ்க்கை இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்கள மற்றவங்களோடலாம் அவங்கள கம்பேர் பண்ண முடியாதுல இருக்கும். ஒரு அமேசிங்கான சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் என்ட்ராயிருக்கீங்க. ஆனால் உள்ளே வந்துட்டு நம்ம ஏன் அதை அனுபவிக்க முடியலன்னா, உள்ளே வந்துட்டோம், செஞ்சுட்டோம். ஆனால் நம்ம மென்டாலிட்டிலாம் வேர்ல்ட்லி மென்டாலிட்டியாக இருக்குது. இத்தனை பேர் புரியுது. யூஎஸ் சிட்டிசனாக மாறிட்டீங்க, ஆனால் ரோட்டில் இருக்கிறவன் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், பெரிய நாட்டினுடைய சிட்டிசனாக மாட்டோம். இன்றைக்கி நம்ம யூஎஸ் யூகே சிட்டிசன்லாம் இல்லை, நம்ம எந்த சிட்டிசனாக இருக்கோம்? பரலோகத்தினுடைய சிட்டிசன்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம திங்கிங்லாம் அப்படி தான் இருக்கா? எல்லாரும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் பரலோகத்தினுடைய சிட்டிசன்.
சரிங்களா? ஆனால் திங்கிங் எப்படி இருக்குது? இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள விட ஒஸ்ட்டாக திங்க் பண்ணுறோம். உலகத்தில் இருக்கிறவங்க கூட அடுத்த வருஷத்தில் நான் எதாவது பண்ணிடுவேன், வந்துடுவேன், ஒரு தைரியமாக எதாவது போடுறான், யோசிக்கிறான். அதை விட ஒஸ்ட்டாக கிறிஸ்தவங்க, பயமாக இருக்குது, நடக்குமோ தெரியல, ஜெபம் பண்ணியிருக்கேன், நடக்க போதோ, சீக்கிரமாக. சிலருக்குலாம் 2ஆம் வருகையை ரொம்ப சீக்கிரமாக எதிர்பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க லைஃப் அவங்களால வாழ முடியல. வந்துட்டு ஈஸியாக குவிட் பண்ணிவிட்டு கேமை க்ளோஸ் பண்ணிட்டு பேசாமல் போய் அங்கேயே உட்காந்து பிரியாணி சாப்பிட்லாம் ஆண்டவர் சமூகத்தில். நிறைய பேருக்கு அது வேற ஒரு கஷ்டம். வேமா வரமாட்டேங்கிறாரு, எப்போ பார்த்தாலும் இந்த வாழ்க்கையில் ஓட வேண்டியிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்ததே ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஃபர்ஸ்ட் அவர் வந்துட்டாரு, ஏற்கனவே மாட்டுக்கொட்டையில வந்து பிறந்து எல்லாத்தையும் செஞ்சு அதை ரெக்கக்னைஸ் பண்ணி நீங்கள் லைஃப்பில் நல்லா போயிட்டு இருக்கும் போது அதுக்கடுத்து அவர் வந்தாருன்னு அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதானே. அவரோ தூரம் ஃபஸ்ட்டு தடவை அவர் வந்ததுக்கு வர விஷயத்தையே நம்ம புரிஞ்சுக்கிறாம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா செகண்ட் கம்மிங்கில் என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது? ஃபர்ஸ்ட் கம்மிங் கிரைஸ்ட் எங்கே வந்து பிறந்தார்? நம்மளுடைய உலகத்தில் நம்மை போல வந்து பிறந்தார். ஏன் பிறக்கணும்? நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடணும்ல. எல்லாருக்கும் ஒரு பண்டிகை இருக்குல்ல. கிறிஸ்தவங்களுக்கு என்னங்க மொத்தமே 3 பண்டிகை. கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயர் எல்லாரும் எடுத்துக்கிட்டு, இப்போ கிறிஸ்மஸ் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க. எங்கோ பார்த்தா நாங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடணும். இப்போ எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் ட்ரீ தான், எல்லா இடத்துலையும். என்னப்பா கிறிஸ்துமஸ்னா கிறிஸ்துவர்கள் நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டோம். நம்ம வந்து இன்னொரு விதத்தில் சொன்னோம், கிறிஸ்துமஸ் எல்லாருக்கும் சொந்தம். ஏன்? ஆண்டவர் எல்லாருக்காகவும் பிறந்தாரு, அதனால உனக்கும் சொந்தம், நீ விசுவாசித்தா உனக்கும் சொந்தம்னு. அப்படி யாரும் விசுவாசிக்கல. இன்ஸ்டாகிராமை திறந்தா, யூடியூப்பை திறந்தா, ஃபேஸ்புக்கை திறந்தா எல்லா செலிபிரிட்டிஸ் நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும், அடுத்து வந்துடும் நியூ இயர் கொண்டாடணும், அடுத்து பொங்கல் கொண்டாடணும். இப்படி ஒரு சில கேஸ் இருக்குது. ஏன்னா அது எல்லாமே ஒரு ட்ரெண்டிங். இப்போ எது ட்ரெண்டாக இருக்கோ அதுக்குள்ளே சேர்ந்துக்குருவாங்க. கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் இப்படி ட்ரெண்டில் இருக்காங்க. எத்தனை பேர் தெரியுமா? கொஞ்ச நாள் நம்ம பயங்கரமாக அப்பா சர்ச்சுக்கு வந்தாங்களே, கொஞ்ச நாள் அங்கிட்டு பார்த்தாங்கன்னா அங்கிட்டு போய் சுண்டல் வாங்கிட்டு இருப்பாங்க. என்னடா ட்ரெண்டு மாறிடுச்சு, இப்போ ட்ரெண்டு வேற. இப்படிலாம் ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி மாறிட்டு இருக்கிறவங்க, இதுக்கெல்லாம் வர்றது ஒன்று தான், வராமல் இருக்கிறது ஒன்று தான். வேறு வேஸ்ட்டு இல்லையா? அப்படி தானே? இப்படிலாம் இருக்கு பாருங்க. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்காக தேவன் வரல, உங்கள் வாழ்க்கையை அவரை போல மாற்ற வந்த. எத்தனை பேருக்கு இந்த அறிவு வருதோ உங்கள் வாழ்க்கை மாறாமல் இருக்கவே இருக்காது. எத்தனை பேர் என் வாழ்க்கையை மாற்ற கிறிஸ்து வந்தாருன்னு நினைச்சு கிறிஸ்துமஸ் கொண்டாடினீங்க? கொண்டாடினா கிறிஸ்துமஸ்னாலே மைண்டுக்குள்ள என்ன வருது? எல்லாரும் வித்தியாசமாவே பார்க்குறீங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே மைண்டுக்குள்ள என்ன வருது? சாண்டா கிளாஸா? ஜீசஸ் பர்த்டே. ஏன் பிறந்தார்? பாவங்களை மன்னிக்க, ரட்சிக்க, உங்களை அவரை போல மாற்ற வந்தார். இப்போ அது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போதான் பிறந்து 1 மாச பிள்ளையா பால் குடிச்சிட்டு கிடையாது இவர். இப்போ எங்கே இருக்காரு? ராஜாதி ராஜாவா சிங்காசனத்தில் உட்காந்துருக்காரு. நிறைய பேர் இப்போ அதையும் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆறாரோ நாட்டிக்கிட்டு தொட்டில் படுத்து கிடக்கிறாரு பாவம். இவர் என்னைக்கு வளர்ந்து நமக்காக சிலுவையில் மறித்து எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க? அப்படிலாம் இல்லைங்க. அவர் வந்ததை முடித்து நினைவு கூறுறதுக்காக தான். அதுலேயும் December 25 தான் பிறந்தாருன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி, இதுலேயும் ஒரு சிலர்லாம் 25 கொண்டாடுறீங்க, இல்லை செப்டம்பரில் தான் பிறந்தாரு, ஏதோ ஒன்று ஒரு நாள் வந்தாருப்பா, அதை நினச்சி கொண்டாடுறோம். எல்லாரோடையும் சேர்ந்து கொண்டாடும் போதே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, அவ்வளோதான் ஒழிய ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவை இப்படி நினைச்சிங்கன்னா அந்த நொடி கிறிஸ்துமஸ் தான், அந்த நொடி ஈஸ்டர் தான், அந்த நொடி குட் ஃப்ரைடே தான். இத்தனை பேருக்கு புரியுது? நம்ம இந்த சான்ஸில் 4 பேருக்கு முன்னால் ஆண்டவர் பிறப்பை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறோம் ஒழிய ஒவ்வொரு நொடியும் நீங்கள் எனக்காக வந்தார், மரித்தார், உயிர்த்தார், சீக்கிரம் வரப்போகிறார்னு விசுவாசிக்க ஒவ்வொரு நொடியும் கிறிஸ்துமஸ் தான், குட் ஃப்ரைடே தான், ஈஸ்டர் தான், எல்லா செலிப்ரேஷனும் தான். அப்போ ஏதோ கிறிஸ்து நம்மளை ஏதோ பண்டிகைக்காக, கேக்காக, பிரியாணிக்காக வரல, என்னை அவரை போல மாற்ற வந்தார். அதுதான் கிறிஸ்துமஸினுடைய நோக்கம், அவர் வந்தது நோக்கம். இதை நினைச்சு பார்த்தாலே உங்கள் லைஃப் மாறும். அப்படியும் மாறாமல் இருக்கனா நமக்கு இந்த அறிவு இல்லை என்று அர்த்தம். அப்போ இன்னைக்கு முக்கியமாக எதுக்காக நம்ம பார்க்குறோம்? 2 விஷயம் நமக்கு முன்னாடி எப்பயுமே இருக்குது. இப்படி நினச்சி பார்த்து நன்றி செலுத்துறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம மனசு ஃபுல்லாக எப்படி இருக்குது? கவலை. மனசு ஃபுல்லாக என்ன இருக்குது? பயம். 2025 என்ன நடக்க போதோ, 2025 ஜனவரி மாதம் இப்படி இருக்கே, அப்படி கொஞ்ச நாள் இப்போ யூடியூப்பில் வந்துடும், இந்த 2025 பயங்கரமான விஷயம் நடக்க போகுது, அழிய போகுது, சென்னை அழிய போகுது, மெரினா பீச் பொங்கி வரப்போகுது. ஒரு பக்கம் இயற்கை சீரழியும் போது எல்லாம் நடக்க தான் செய்யும்.
அதுக்காக உட்காந்து பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லலை. ஆனால் எது நடந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற தேவன், அவர் பெரியவர். அதை எல்லாத்தையும் தாண்டி நான் அந்த உலகத்தில் சொன்னதை செய்து நான் வாழ்ந்து முடிக்க அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஆகவே நான் இது எல்லாத்தையும் ஜெயிச்சு வெற்றிகரமாக வாழ்வேன். இப்படி அட்வான்ஸாக வரப்போகிற விஷயத்தையும் நினச்சி தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறதுல வேற ஒரு லெவல். எத்தனை பேர் நடந்து முடிஞ்சதுக்காக தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறதை பற்றி தெரியும்? எத்தனை பேருக்கு நடக்க போகிறதுக்காக தேங்க்ஸ் கிவிங் பண்ணுறதை பற்றி தெரியும்? பிலிப்பியரில் வசனம் சொல்லுது, பிலிப்பியரில் எடுத்துக்கொள்ளுங்கள். பிலிப்பியர் புக்கு பைபிள் இல்லை, உங்கள் பைபிள் இருக்கிறவங்ககிட்ட உட்காந்து கவனிங்க. 4:6-7. 4:6-7. நீங்கள் ஒன்றுக்கும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன வரி போட்டிருக்கு? நீங்கள் ஒன்றுக்கும்னா என்ன அர்த்தம்? அப்படிதானா? உண்மையில அதானா? ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை இந்த போர்ஷனை மட்டும் விட்டுருங்க, இதுக்கு மட்டும் நான் கவலைப்படுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துறேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லை எதுக்குமே கவலைப்படாதுன்னு சொல்கிறாரா? பக்கத்தில் அவங்க பார்த்து கண்ணை பார்த்து நல்லா சொல்லுங்க, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான். நல்ல ஒரு முழிக்கிறதுல அவங்களுக்குள்ள அந்த ரெவலேஷன் ஏறணும். புரியுதா? ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான்ப்பா. சிலர்லாம் சரியாகவே முழிக்கல, அவங்களுக்கு ஒரு பயமே வந்துடணும். என்னடா இவ்வளோ க்ளோஸாக வந்து இப்படி பார்க்குறாங்களே. நீ நல்லா பார்த்து சொல்லு, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாதான். நிறைய பேர் உடனே நினச்சாதான் எனக்கு கவலையா, அந்த கவலையே என்கிட்ட வந்து சொல்லுதுடா, ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. இதுக்கு தான் ஒரு ஃபேமிலியை வந்து உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக்கில் பார்த்து கணவரை பார்த்து மனைவியை பார்த்து இதுவே கவலை எனக்கு, இது என்னை பார்த்து கவலைப்படாதுன்னு சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதாக போகும். சீக்கிரமாக எல்லோரும் ஃபேமிலியாக வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. நாங்களும் ஜெபம் பண்ணுறோம். அதில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதமே தனி. ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் குடும்பமாக வந்து உட்காந்து மட்டும் பாருங்கள், அந்த ஒரு நாள் உங்களுக்கு ஹெவன்லேயே உட்காந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அந்த பாக்கியம் கிடைக்கணும் எல்லாருக்கும். அது சாதாரண பாக்கியெல்லாம் கிடையாது. அந்த பாக்கியம் கிடைக்கிது போது ஒவ்வொரு நிமிஷம் அப்படி தேவோட சமூகத்தில் இருக்கும்போது உங்கள் வீடே பரலோகமாக மாறும். இன்றைக்கி வீட்டில் ஏன் பரலோகம் இல்லாமல் இருக்குன்னா, வீடோட ஆலயத்துக்கு வராது தான். குட்டி பரலோகமாக வீடு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வீடு குட்டி பரலோகமாக மாற வீட்டோட ஆலயத்துக்கு வாங்க. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஏன்னா நம்ம சொல்லும் போதே இதெல்லாம் என்னத்தை அப்படின்னு யோசிப்போம். அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டே சேர்த்து சொல்லி, தேவனாலே கூடாத காரியம். கன்னிமரியாளுக்கிட்ட ஒரு குழந்தைய கொண்டு வர தேவனால முடிஞ்சதுன்னா, எதையும் நடக்காத ஒன்று நடத்த தேவனால முடிஞ்சதுன்னா, தேவனால இந்த ஜென்மத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி நினச்சி வச்சு இயேசு நாமத்தில் இதை மாற்றாமல் விட போகிறதில்ல 2025 அப்படி சொல்லி போட்டு அடின்னு தலையில் அடித்து தூங்குற நேரம் சரி, முழிச்சிருக்கிற நேரம் சரி, ஏதாவது ஒரு நேரம் வச்சு, சில நேரம் இந்த ஃபோட்டோவை கூட வச்சுக்கோங்க, இயேசு நாமத்தின் நாளேன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண் போகவே போகாது. இப்போ சில நேரங்கள் நடக்காத போல் இருக்கும், ஆனால் உள்ள ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணது வீணே போகாது. ஒரு நாள் நினச்சி நன்றி செலுத்துவீங்க. என் ஜெபம் எல்லாம் வீணாக போகலை அப்படின்னு நீங்கள் சொல்கிற நாள் வருகிறது. நம்ம அவங்கள பார்த்துட்டு ஒன்றும் ஜெபம் பண்ணன்னு விட்டுட்டோன்னா தான் தப்பாக போயிடும். ஒரு நாள் சோர்ந்தே போகக்கூடாது. மாத்திர வரைக்கும் விட போகிறது கிடையாது அப்படி சொல்லி ஜெபத்தில் மாத்திரம் இருங்க. ஜெபத்தால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்காக நீங்களே ஜெபம் பண்ணல, வேற எவன் ஜெபம் பண்ண போகிறோம் உலகத்தில்? நீங்கள் உங்களை விட்டு அதுக்கு நாதி கிடையாது. இத்தனை பேருக்கு புரியுது. உங்களுக்கு நெருக்கமானவங்க, உறவு, ரத்த சம்பந்தம், உங்களுக்கே ஜெபம் பண்ண பிடிக்கலன்னா வேற யாருங்க ஜெபம் பண்ணுவோம் உலகத்தில்? இப்போ உங்களை தவிர வேற யாரும் ரட்சிப்புள்ள கொண்டு வர முடியுமா? தேவன் இப்படி உணர்த்திக்கிட்டே இருப்பார். நீயா கண்டு அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி தூரம் பண்ணிட்டு இருக்க, வேற எவனா தெரியுமா? நீயே விட்டுட்டா என்ன பண்ண முடியும்? ஐயோ விட்டுறாத இப்படி அப்படின்றாரு. ஏன்னா பரலோகத்தில் நம்ம மட்டும் ஜாலியாக அவரோட சமூகத்தில் இருக்கும்போது, அவங்கெல்லாம் நரகத்தில் ஐயோ அம்மான்னு கத்தும் போது அந்த சினாரியை யோசிச்சு பாருங்க, நல்லா இருக்குமா? உங்களுக்காகவாவது அவங்கள ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். அவங்க ஜெபம் வலிமை உள்ளது, விட்டுறக்கூடாது. அதுதான் என்ன ஆனாலும் சரி,
அது 80% ப்ராசஸில் இருக்கலாம், அது 85% ப்ராசஸில் இருக்கலாம், அது 95% ப்ராசஸில் இருக்கலாம், சிலருக்கு 99 கூட இருக்கலாம். எனி டைம் பெரிய சேஞ்சஸ் வரலாம். நம்ம விட்டுறக்கூடாது. விட்டால் மறுபடியும் ப்ராசஸ் பின்னாடி போயிடும், மறுபடியும் 50க்கு போயிடும், சில 30க்கு போயிடும். இவன்னு சொல்லி நீலாம் ஒன்று வரக்க மாட்டேன் விலகாமல் போன மரணத்தை எடுத்து பேசி 10க்கு கூட போயிடும். நம்ம மறுபடியும் 0லேருந்து நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரணும். ஆகவே விடக்கூடாது. அப்போ என்ன போட்டுக்கு நீங்கள் ஒன்றுக்கும் அப்போ என்ன பண்ணணுங்க? எதை பற்றி யோசிக்காம விட்டுறணுமா? ஒன்று செய்யணும். என்ன செய்யணும்? எல்லா விண்ணப்பங்களையும் சோத்திரத்தக்கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு முன்பாக ஒன்று செய்யணும். ஒன்றுமே கவலைப்பட வேணாம் சொல்லிட்டாங்க. நான் பேசாமல் படுத்து தூங்க போகிறேங்க. தூங்குங்க. ஆனால் எப்படி தூங்கணும்? நன்றியோட வாயில் தேங்க்ஸிங் வந்துகிட்டே இருக்கும். இப்போயே நான் சொல்கிறேன், நீங்கள் எந்தெந்த விஷயங்களுக்காகலாம் ஜோம் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கெல்லாம் இப்போயே நன்றி செலுத்த ஆரம்பிச்சிருங்க. தேவனே இந்த ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டு விட்டது நன்றி. தேவனே வீடு கட்டப்பட்டு விட்டது நன்றி. தேவனே என் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்து விட்டது நன்றி. எந்த விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நடந்துருச்சு. நீங்கள் சிலுவையில் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டீங்க, நான் நன்றி செலுத்த போகிறேன்னு சொல்லுங்கள். அதுதான் ஃபெய்த். ஆபிரகாம்னு சொல்லி எப்போ மாற்றினா? ஈசாக்கு பிறந்த பிறகு பேரை மாற்றினாங்களா? ஒரு குழந்தை கூட இல்லாத போது அநேக ஜாதிகளின் தகப்பன் நான் சொல்லி தேவன் சொன்னதை வச்சு என்னை எல்லாரும் இனிமேல் ஆபிரகாம் கூப்பிடக்கூடாது, ஆபிரகாம் கூப்பிடணும். ஏன்பா? ஆபிரகாம்னா அவங்க ஊரில் அநேக ஜாதிகளின் தகப்பன் பேர். என்னை இனிமேல் அநேக ஜாதிகளின் தகப்பன் கூப்பிடணும். அப்படியா? எத்தனை பிள்ளைங்க? ஒரு பிள்ளை கூட கிடையாது. சாராளுக்கு அநேக ஜாதிகளின் தாய். அப்படியா? எத்தனை பிள்ளைங்க? ஒரு பிள்ளை கூட கிடையாது. என்னங்க நீ சொல்கிறதுக்கு சம்மந்தமே? தேவன் சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் சிரிப்பாக இருந்திருக்கும், என்ன பண்ணி தொலை இவங்க முன்னாடி கூப்பிட்டுக்குருவோம் அப்படின்னு. ஆனால் அவங்க விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்ம எல்லாருமே ஆபிரகாமின் சந்ததி. ஹல்லேலூயா. நீங்களே இன்றைக்கி சொல்ல ஆரம்பிங்க, நான் தேவனுடைய சமூகத்தில் எல்லாத்தையும் வாக்குத்தத்தமாக பெற்றது எல்லாத்தையும் தேங்க்ஸ் கிவிங் பண்ண போகிறேன். நான் ராஜாத்தியாக இருப்பேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் உயர்ந்திருப்பேன், நான் எல்லாத்துலேயும் வெற்றி பெற்றவராக இருக்கேன். வாழ்க்கையை பார்த்து அப்படி ஒன்றும் தெரியலையே, தேவனே சொல்லிட்டு வேறு யாருங்க சொல்லணும்? அதாங்க நடக்க போதே, வெயிட் அண்ட் சீ அப்படின்னு சொல்லுங்கள். அதுதான் ஃபெய்த். நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்கிற கூட ஏன் வர மாட்டேங்குது தெரியுமா? என்னைய பார்த்து என் வாழ்க்கை நடக்கிறத பார்த்து ஒருத்தனை கேட்க மாட்டானே. நடந்த பிறகு சொல்லணும்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சோன்னா அடுத்த பிரச்சனை வந்துடும். அதை நான் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? இது முடிஞ்சோன்னே அடுத்த கவலை, அது முடிஞ்சோன்னே அடுத்த கவலை. எல்லாவற்றையும் எனக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. இந்த கவலை அது ஒரு பக்கம் வருங்க. உங்களை மாதிரி எனக்கு ஒரு, ஆனால் உங்களை ஓவர் கம் பண்ணிடுவேன். நான் வந்து கவலையை ஓவர் கம் பண்ணிடுவேங்க. அதுதான் சுவிசேஷம். அப்போ அவங்க வேறு எதையும் பார்த்து உங்கள் லைஃப்பில் நடக்கிறத விட எப்படிடா இந்த சூழ்நிலையிலே இவங்க இப்படி இருக்காங்க, அப்போ ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ளே இருக்குது, ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ளே தைரியத்தை கொடுக்குது, சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும், கடைசியில் அது வெற்றியாக முடிஞ்சிடும். அதை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க உண்மையிலேயே ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ட்ரூ லார்ட் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம கோடீஸ்வரனா என்னைக்கு சுவிசேஷன் சொல்லி 4 பேரை கொண்டு வர்றது. நிறைய பேருக்கு அப்படி ஒரு நினைப்பு. நான் மட்டும் பென்ஸ் காரில் போய் இறங்கி சுவிசேஷன் சொல்லிட்டு கேட்டுருவேன். கேட்க மாட்டான். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்த்து தான் ஒருத்தங்க ஈர்க்கப்படுறான். நான் சரியாகி, நான் பரிசுத்தமாகி, நான் அன்னை தெரசா மாதிரி சுவிசேஷன் சொல்கிறது அப்படி இல்லை. நிறைய பேருக்கு நம்மளை வச்சு நான் மாற்றி கொண்டு, உங்கள் கண்ணில் அந்த ஃபயரை பார்ப்பான், உங்கள் வாய் பேச்சில் அந்த ஃபயரை பார்ப்பான். இவங்க சொல்ல ஏதோ இருக்குது, நம்புவோமே அப்படிங்கிற தோணை வைக்கும். அது ஆவியானவர் தான் கொண்டு வர முடியும். அப்போ உங்களுக்குள்ள விசுவாசம் வந்து அது நடக்கும். பைபிளில் சொன்ன எல்லா அப்போஸ்தலர்களும் கோடீஸ்வரங்களாக இருந்தாங்க. பவுல், பேதுரு, தோமா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே பிச்சைக்காரங்க மாதிரி சுற்றுனாங்க. ஆனால் அவங்க எப்படிங்க அத்தனை பேர் ஆத்மாக்களை சுதந்திரிக்க முடிஞ்சிச்சு? அவங்க சொல்கிற சத்தியம் அது உண்மை, அதை நம்பினாங்க, அவங்களுக்கு நடந்துச்சு. நீங்களும் சும்மா என்னைய வச்சு உங்களை வச்சு சொல்ல வேண்டாம். அந்த சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள். அந்த சத்தியம் மற்றவர்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலேயே அது உண்மைங்கிறத அவங்க பார்ப்பாங்க கூட இருந்து. இதை இன்னைக்கு சொல்லிப்பாரு. அப்போ இன்றைக்கு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து என்ன பண்ணுங்க? தேங்க்ஸ் கிவிங் பண்ணுங்க. ப்ரேயர் ரிக்வஸ்ட்டை ஃபுல்லாக இனிமேல் ஆண்டவரே ஏதாவது செய்யுங்கன்னு இல்லை, செஞ்சிட்டீங்க நன்றி. இனிமேல் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் தான். இன்றைக்கி நைட்டு கூட நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக நடந்ததுக்கு நன்றி செலுத்த போகிறோம். 2025க்குள்ளேயும் வர்றதுக்கு முன்னாலே நன்றி செலுத்த போகிறோம். ஆசீர்வாதமான வருஷமாக வைக்க போகிறீங்க. நன்றி. தேவன் பார்க்குறாரு, என் பிள்ளை என்னை எப்படி கனப்படுத்து. ஆமாம், இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து சத்து கல்லறைக்குள்ளே போய் ஆண்டவர்கிட்ட போய் அங்கேயும் நித்தியமாக இருக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சுட்டாரு. அதை விசுவாசிக்கிறனால 2025 அதில் 1. ஆகவே நான் சந்தோஷமாக இருப்பேன். வேறு புரியுது.
இப்போ அதனால தான் 100ல் போட்டிருக்கு பாருங்க, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை எப்படி பாடணுமா? கொஞ்சம் லோ வாய்ஸில் பாடுங்கப்பா, அப்படி சொல்லலை. ஷவுட். என்ன பண்ணணுமா? ஷவுட். இங்கிலீஷில் அழகாக வருது. ஷவுட் பண்ணுங்க. தேவன சமூகத்துக்கு முன்னாக சத்தமா இருங்க, நல்ல சத்தமா சந்தோஷமா ஆர்ப்பரிங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஒரு சன்னதி முன், அவர் சன்னதிக்கு இப்போ வந்திருக்கீங்க. எப்படி வரணுமா? ஆலயத்துக்கு போகும்போது சந்தோஷமா வரணும். ஏன் அப்படின்னா, இப்போ பாருங்க, உங்களுக்கு சிஎம்ஐ பார்க்குறதுக்கு பிஎம்ஐ பார்க்குறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. நிறைய பிரச்சனை தமிழ்நாட்டில், உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கணும். ஆனால் பார்க்க போகிறவர் யார்? எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் கொடுக்க போகிறவர். அவர் வரவும் சொல்லிட்டார். அப்போ என்ன அர்த்தம்? என்னங்க சொல்கிறீங்க? இப்போ ஒரு வேலை கிடைக்கணும், சிஎம் சைன் போட்டால் வேலை கிடச்சிருமா? ஒரு இடத்துல இடம் கிடைக்கணும், அதில் பிரச்சனை இருக்குது, சிஎம் சைன் போட்டால் ரெக்கவர் ஆயிருமா? எதுனாலும் நடக்கும். அவரும் சரி வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ அவரை பார்க்க போகிறீங்க, அப்படியே கைலியோடு போய் நிற்போம், ஆண்டவரே அப்படின்னு. அப்படி இல்லை, பார்க்க போகிறீங்க. அவர் உங்களை பார்க்க வர சொல்லிட்டாருன்னா கொடுக்க மனசு வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ எப்படி போவீங்க? பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும், நான் பார்க்க போகிறேன் வர சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? அது எல்லாம் ஜீரோ ஆக போகுது. ஆகவே ஹாப்பியாக போவோம். சர்ச்சுக்கு அப்படி ஹாப்பியாக வரணுமா? ஏன்னா இங்கே வந்துட்டாலே சொல்யூஷன் தான். அவரோட சமூகத்தில் நின்று அவரோட உறவாடி அந்த ப்ரெசன்ஸில் நிறைஞ்சிட்டாலே சொல்யூஷன் தான். அப்போ சர்ச்சுக்கு போகும்போது ஏனோ தான், அதனால தான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஏன் சொல்கிறோம்? ராஜாதி ராஜாவை பார்க்க போகிறோம், தேவாதி தேவனை பார்க்க போகிறோம். அது அதுக்கு பாருங்க, ஒன்றும் இல்லாது வெறும் கல் மண்ணுக்கே அப்படி ஜோடனை பண்ணி நகையை போட்டு அதை இவன் கொண்டாடி தக்கு வச்சுக்கிட்டு ஐயோ பல்லாக்களை வச்சு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்குது. இங்கே நம்ம ஏதோ கல்லையும் மண்ணையை பார்க்க வரல, ராஜாதி ராஜாவை தேவாதி. அவரை இங்கே நாங்கள் எங்கேயுமே வைக்க முடியாது. ஏன்னா அவர் எதுலையும் கொள்ளாத தேவன். அவருக்கு நம்ம எந்த விதத்தில் என்ன ட்ரெஸ்ஸு போட்டு அழகுபடுத்த முடியும்? ஏன்னா எல்லாமே அவருடையது. சிங்காசனம் அவருடையதாக இருக்குது, அவருடைய பாதம் பூமியின் மேலே இருக்குது. அவ்வளோ பெரியவருக்கு நாங்கள் எங்கெங்கே ட்ரெஸ்ஸை போட்டு உட்காந்து ஆராதிங்கன்னு சொல்கிறதுக்கு? அவர் எதுலேயுமே அடக்க முடியாது. ஒரு சிலையை வச்சுக்கிட்டு, ஒரு சுரூபத்தை வச்சுக்கிட்டு, நகையை போட்டுக்கிட்டு, அதை பார்த்தாலே இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பராக வந்துடும். இவரை நீங்கள் பார்த்தீங்கனாலே சூப்பராக இருப்பீங்க. அது சாதாரண கல், மனுஷனால் செய்யப்படுற கல். அந்த மனுஷன்தான் அதை செதுக்கி மூக்கு கண் வாயெல்லாம் வச்சு இது பண்ணி வைக்கிறான். இங்கே எந்த மனுஷனால செய்யப்படாத எல்லாத்தையும் படைத்த தேவனை நாங்கள் சொல்கிறோம். அதனால தான் இங்கே எதையும் வைக்க முடியல. ஏன்னா அவரை எதுலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். ஹீ இஸ் அமேசிங் காட். அவருக்கு போய் நான் எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறது? அவருக்கு போய் நான் எப்படி அழகு பண்ணி பார்க்குறது? அவர் வேற லெவலு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. இதனால தான் மற்றவங்கள மாதிரி நம்ம ஏதோ ஒன்றில் போட்டு பூட்டிக்கிட்டு அதை போய் பாருங்கள், அதை போய் கும்பிடுங்க, விழுந்து விழுந்து பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை. மேபி அவங்களோடது அவ்வளோதான் இருக்கலாம். இங்கே வேறு லெவலில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. இங்கே அப்படியே அவருடைய பிரசன்னத்தை விரிச்சிருக்காரு, உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்காரு. கிறிஸ்மஸ் இங்கே சென்னையில் கொண்டாடும் போது அங்கே இருக்கார், அமெரிக்காவில் கொண்டாடும் போது இருக்கார், யூகேயில் கொண்டாடும் போது இருக்கார், ஆப்பிரிக்காவில் கொண்டாடும் போது இருக்கார், கிராமத்தில் கொண்டாட போகும்போது இருக்கிறாரு, எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. கிறிஸ்மஸில் அவரை தேடுகிற எல்லா இடத்துலையும் அவர் நிறைந்திருக்கிறவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், அந்த சேலையை பார்த்துட்டு ஓஹோ இப்படிலாம் பண்ணுறாங்க போல தெரியுது. நமக்கெல்லாம் அந்த பேக்ரவுண்டும் இல்லை, தெரியவும் மாட்டேங்குது. கொஞ்சம் நல்லா இருக்கே, பல மஞ்சளாக இருக்குது, சந்தன கலரில் இருக்குன்னா இப்படிலாம் படைக்கிறது போடுறது, ஓ இதெல்லாம் போய் செய்வாங்க போல், கொடுப்பாங்க போல் அப்படின்னு. அப்போ பாருங்கள், தேவன் இன்னைக்கு உங்கள்கிட்ட வேறு எதையுமே எதிர்பார்க்கல, உங்களுடைய இருதயத்தை கொடுன்னு தான் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு? அந்த ஒன்றுமில்லாத இருதயத்தில் சந்தோஷத்தை ஊத்துறாரு. மகிழ்ச்சியோட கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு முன்பாக வாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை. பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த அறிவு வேணும். நம்ம உருவாக்குன தேவன் ஒருவர் இருக்கிறார். கல்லை மண்ணையை உருவாக்குறாங்க, அதை நீங்களே உருவாக்கிடுறீங்க. அப்புறம் எப்படிங்க அது உங்களை உருவாக்கும்? உருவாக்குனதே நீங்கள் தான் கல்லை மண்ணையும். அதானே சொல்ல வரோம். புரியுதா உங்களுக்கு? நீங்களே உருவாக்கிருக்கீங்கன்னா அப்போ அது எப்படி உங்களை உருவாக்கியிருக்கும்? ஆதியில் எப்படி அது இருந்திருக்கும்? நிறைய விஷயங்கள் எதையுமே யோசிக்கிறது கிடையாது, புரிகிறது கிடையாது. அதனால தான் பாருங்கள், கிறிஸ்டியானிட்டினா அது இப்படி, இது ஒரு என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டினா மைனாரிட்டி. நம்மளுடைய நாட்டில் இந்தியாவில் மைனாரிட்டி. இந்தியாவில் வேணால் மைனாரிட்டியாக அரசாங்கப்படி சட்டப்படி தெரியலாம். வேர்ல்டில் நம்பர் 1 கிறிஸ்டியானிட்டி தான். புரியுதா உங்களுக்கு? வேர்ல்டில் நம்பர் 1. இங்கே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வெளியில் வேறு நாட்டுக்கு போய் சொன்னால் கூட இப்படிலாம் இருக்கான்னு கேட்பான். ஆனால் ஜீசஸை எந்த நாட்டில் போய் சொன்னாலும் இருக்காருன்னு தெரியும்.
ஏன்னா அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தா. இங்கே நம்ம வீட்டுக்குள்ளே நான் மட்டும்தான் அவங்க ரசிக்கப்பட்டிருக்கேன், ஐயோ அப்படி அப்படி சொல்லிடுவாங்க. கொஞ்சம் இந்தியாவை விட்டு போய் பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம ராஜ்யம்தான். சீக்கிரமாக எல்லாம் இன்னும் அதிகமாக மாறப்போகுது, இந்தியாவிலும் மாறப்போகுது, உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களே கொண்டு மாறப்போகுது. அதை தான் தேவன் செய்ய போகிறார். இங்கே வர்றது, இதில் கனெக்டடாக இருக்கிறது நமக்கு கிடைச்ச பாக்கியங்க, நமக்கு கிடைச்ச சிலாக்கியம். இதை சொல்கிறதுக்கோ வைக்கிறதுக்கோ அசிங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 கிறிஸ்டியானிட்டி தான். இங்கே இந்தியாவில் வேணால் சில விஷயங்களை இது மெஜாரிட்டியாக சொல்லலாம், இப்போ கூட சொல்லக்கூடாது. நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, யார் யார் வாயெல்லாம் இப்படின்னு கிறிஸ்டியானிட்டியை பேசி வச்சோ, கிறிஸ்மஸ் அன்னைக்கு எல்லோரும் போய் விழுந்து கும்பிட்றாங்க. என்னடா நீங்கள்லாம் வந்திருக்கீங்க? தெரியும் தேவன் எல்லாரையும் காலுக்கு கீழே போட்டு விழ வைப்பார்னு தெரியும். அவர் எத்தனை பார்வனை பார்த்துருக்காரு, எத்தனை தாண்டி இந்த கிறிஸ்டியானிட்டி 2024 வரைக்கும் வந்திருக்கு. இதையும் மேலே தாண்டும் நிற்கும் என ஜெயிக்க போகிறது நம்ம தான். சும்மா இந்த நடுவில் வந்துட்டு போகிறவங்க செஞ்சுறவங்கலாம் அப்படியே போயிடும். என்னைக்கு நிற்க போகிறது ராஜா. யாரெல்லாம் ஏளனம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் சிரித்தாங்களோ, யாரெல்லாம் பரியாசம் பண்ணாங்களோ காலில் விழ வைப்பார். இப்படிப்பட்ட தேவனை நம்பி இருக்கீங்க, சும்மா ஏதோ சாதாரண நினச்சிடாதீங்க. அப்போ அவருக்கு முன்பாக என்ன பண்ணுங்க, நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். இங்கே முக்கியமான பாயிண்ட் தான், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். இங்கிலீஷ் அழகாக வருது பாருங்க. இப்போ நீங்கள் பேங்க்குள்ளே போகிறீங்க, ஒரு லாக்கர் வச்சுருக்கீங்கன்னா அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு மாதிரி கொடுப்பாங்க. எதாக இருந்தாலுமே சரி, இப்போ உங்கள் செல்லே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட செல்லை நீங்கள் யாரும் எடுத்துக்கிறக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக பாஸ்வேர்டு வச்சுருப்பீங்க இல்லையா? பாஸ்வேர்டை போட்டு தான் உள்ளே போக முடியும். எல்லா முக்கியமான மெயினான இடங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் போட்டிருப்பாங்க, பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸ்குள்ளே என்ட்ராக தேவன் துதியை ஒரு பாஸ்வேர்டாக வச்சுருக்காராம். எதை பாஸ்வேர்டாக வச்சுருக்காரு? ஏன் நிறைய பேர் வாழ்க்கையில் பிளெஸ்ஸிங்ஸ் உள்ள இவ்வளோ இருக்குது, ஆண்டவரை நம்பி இருக்கோம், எல்லாம் தெரியுது, ஆனால் ஏன் சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குன்னா, அதிகமாக துதி இன்க்ரீஸ் பண்ணணும். வசனம் நான் உங்களுக்கு இங்கிலீஷில் வாசித்து காமிக்கிறேன். அந்த 4வது வசனத்தை, யூ கேன் பாஸ் த்ரூ ஹிஸ் ஓப்பன் கேட்ஸ் வித் த பாஸ்வேர்ட் ஆஃப் பிரைஸ். இந்த தேவனுடைய சன்னிதானத்துக்குள்ளே இப்போ இயேசுவே வாசலாக இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? ஐ ஆம் த கேட்னு சொல்கிறார். நானே வாசல், என்ன இல்லாமல் ஒருத்தனும் பிதாவுக்குள்ளே போக முடியாது. அந்த இயேசுனுடைய வாசலுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகி பாஸ்வேர்டு போட்டு போகிறதுக்கே என்ன தான் வேணும்? துதி வேணும். ஏன்னா இப்போ நீங்கள் எதுக்கு சர்ச்சில் வந்தோடனே 4 பாட்டு பாடுறோம்? எல்லோரும் 9:30 வந்து சேர்ந்துருவாங்க. அது வரைக்கும் பாடே கூட 2 பாட்டு பாடே, அப்படிக்காக இல்லை. கிறிஸ்டியானிட்டியில் எதையுமே லூஸ் சொன்னமாக செய்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு நமக்கு என்றைக்குமே ப்ரைஸை வைக்கும் போது தான் அங்கே தேவனோட ப்ரெசன்ஸ் வரும். அந்த ப்ரெசன்ஸில் நீங்கள் ஃபில் ஆகும் போது தான் நான் சொல்கிற வார்த்தைகளே உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போய் அது மேனிஃபெஸ்ட் ஆகி உங்கள் பிளெஸிங்ஸை கொடுக்கும். அதனால தான் நீங்கள் ஆரம்பத்திலே உட்காருங்கன்னு சொல்கிறது. நிறைய பேருக்கு ஏன் வரமாட்டேங்க? 9:30 போவோம், இப்போ தான் அந்த கொஞ்சம் நேரம் நிற்க வச்சே கொள்ளுவாங்க. 40 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் பாட்டு பாடியே கொள்ளுவாங்க. இங்கே நிற்கவா முடியுது? ரேஷன் கடை ஒரு சேலை விற்கிறாங்க, அங்கே நான் மட்டும் 1 மணி அவ்வளோ க்யூர். பரவாயில்ல, நிற்கிறேன் கறிக்கடையில் நிற்கிறேன், ரொம்ப நேரம் பரவாயில்ல. இப்போல்லாம் கறிக்கடை ரோட்டில் நில் அந்த 1 கிலோ செத்த கறியை வாங்குறதுக்கு என்னெல்லாம் நிற்கிறோம். இங்கே உயிருள்ள வார்த்தையை கொடுக்க நிற்க முடியல. அவரை கரெக்ட் டயத்துக்கு போகிறதுக்கு எல்லா இடங்களையும் கரெக்ட் டயத்துக்கு போயிடும். பஸ் நிற்காது, ட்ரெயின் நிற்காது, ஃப்ளைட்டுக்கெல்லாம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். போய் செக்கிங்லாம் முடிச்சுட்டு போய் உட்காந்தாதான். மிட் நைட்டில் வேறு வைக்கிறாங்க, கொள்றாங்க. நம்மளும் சேர்ந்து சொந்தக்காரங்களும் சேர்ந்து வழி அனுப்பி விடுறதுக்கு தூங்காமல் போய் வாமிட்டாக வருது, நைட்டில் தூங்காமல் இருக்கு. ஒரு ஊருக்கு போகிறதுக்குள்ளே இவ்வளோ கஷ்டமாடா அப்படின்னு. நமக்கு எல்லாமே சர்ச்சுக்கு வர்றது செய்கிறதுலாம் ஈஸியானதுனால போவோம் 9:30 மணிக்கு. அப்புறம் அவர் ஒரு 10 நிமிஷம் பேசுவார், 9:45 ஆயிரும். அப்புறம் இவங்க அதுக்கடுத்து கன்ஃபர்ஷன் பண்ணி ஆரம்பிக்க பைபிள் சாமிக்கு 9:50 ஆயிரும். அப்போ போவோம், அது வரைக்கும் கூட ஒரு அரை மணி நேரம் தூங்குவோம். அப்படின்னு நிறைய பேர் தூங்குறேன். அதாவது என்னைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல லேட்டாக வரோம் அப்படின்னா, எப்பயுமே லேட்டாக வர்றது அதுக்கான உணர்வே கிடையாது. நினச்ச நேரம் இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு இடத்துல, இந்த டயத்துக்குள்ளே வரலன்னு என்ன பண்ணுவாங்க? அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆயிரும். அந்த அப்பாயின்மெண்ட் என்ன ஆயிரும்? கேன்சல். அடுத்த வேற ஆள் இருக்காங்க, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்படிலாம் இங்கே ஆண்டவர் ஒரு நாள் வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் நிலமை போகிறது பாருங்கள். இந்த கிருபைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் பேசாமல் நம்ம வண்டி என்ன வந்தாலும் எனக்கு முன்னே கேட்பேன், ஆண்டவர் ஒரு நாள் மட்டும் கொடுங்க, ஒரு நாள் மட்டும், இன்றைக்கி ஒரு நாள் நீ நிற்க வை அப்படின்னு. எப்படி இருக்கும் பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்கூல் நடத்தும் போதே பாருங்கள், சின்ன வயசுலேயே பசங்களுக்கு அந்த சின்சியாரிட்டி வரணும், அந்த டிசிப்ளின் வரணும்னு சொல்லி 9 o'clock ஸ்கூலுனா 3 வயசு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் நடத்தும் போது 9 o'clock வரணும். 5 to 10 minutes தான் டைம். அதுக்கு மேலே வரலைன்னா பேரண்ட்ஸும் சேர்ந்து வெளியில் நிற்கணும்.
இந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க பேரண்ட்ஸ் உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம் அப்படி சொல்லுங்க, அப்போ தான் காலைல வேகமாக எந்திரிப்பாங்க. ஸ்கூலுக்கெல்லாம் பயந்து ஓடுறீங்களா? சிரிக்கிறாங்க. நம்ம ஸ்கூல் நடத்தின கூட இருந்து பார்த்ததுனால எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்ட்டு. பேரண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எஸ், டிசிப்ளின் பண்ணுங்க. நம்மளை தேவன் டிசிப்ளின் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் சந்தோஷமாக விட்டு கொடுக்குறீங்க? சொல்லிட்டாங்கப்பா, நம்மளை வச்சு தான் இன்றைக்கி இப்போ மைக்கில் வச்சு போதகம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம தானே லேட்டாக வந்தோம், நம்மளா சொல்கிறோம். இப்படிலாம் யாரையும் கார்னர் பண்ணி சொல்கிற அவசியமே கிடையாது. அப்படி பார்த்தா நேராகவே சொல்லிட்டு போயிடுவோம். நம்ம இது எல்லா இடங்களையும் நடந்துட்டு இருக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். சிலர்லாம் 10 மணி ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு போவோம். அது உட்காந்துட்டு போகிறதுனால எதுவுமே வரப்போகிறதே கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ப்ரைஸை தான் பாருங்கள் தேவன் பாஸ்வேர்டாக வச்சுருக்கார். என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ப்ரைஸ் என்ன போட்டிருக்கு? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு பாட்டுக்கே போய் நின்றணும்டா. இன்னைக்கு இப்படி முடிவு எடுத்து பாருங்க, இந்த 2025 எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பாட்டுக்கு என்னன்னாலும் சரி பாருங்க, டெய்லி தேவன் உங்களை ஓய்வு நாள் அனுசரிக்க சொல்லல, வாரத்தில் ஒரு நாள் அனுசரிக்க சொல்லியிருக்காரு. அந்த ஓய்வு நாளை வச்சுதாங்க இந்த வேர்ல்ட்லி பேர்ட்டானே உங்களுக்கு லீவ் விட்டுருக்கு. எதுக்கு சண்டே உங்களுக்கு லீவ் விட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் அந்த சிஸ்டம், எல்லாம் பைபிள்லேருந்து வந்த சிஸ்டம். இந்தியாவிலலாம் அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. ஆனால் அந்த சிஸ்டத்தில் அவருக்காக லீவ் விட்டதையே நம்ம விட்டுட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவ் விட்டுருக்காங்க, நானே டயர்டாக இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்குவோம். ஓய்வு நாளை அனுசரிக்கிறதுக்காக தான் வாரத்தில் ஒரு நாள் அன்னைக்கு எல்லா ஆங்கிலேயர்களுமே சேர்ந்து லீவுன்னு ஒன்று வச்சாங்க. ஏன்னா பரிசுத்தமாக அனுசரிக்கணும்னு சொல்லி. இல்லைன்னா எந்த புராணத்தில் உங்களுக்கு சண்டே லீவ் விடணும்னு போட்டிருக்கு? எதுக்கு உங்களுக்கு சண்டே லீவு? ஆண்டவரை தேடுறதுக்கு தான். ஆனால் சண்டே நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, 6 நாள் நாயா ஓடுறேன். இந்த நாயா ஓடுறதெல்லாம் மாறணும்னா நீ இந்த ஒரு நாள் உண்மையாக இருன்னு சொல்கிறேன். நிறைய பேருக்கு நாயா ஓடி பேயா அலைஞ்சு ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. அதெல்லாம் சாபம். அந்த சாபம்லாம் மாறணும்னா தேவனை நீ பிடிச்சிக்கிட்டாதான். நீங்கள் நாயா அலைஞ்சு பேயா ஓடி இப்படியே கடைசி இப்படி தான் போகும் போல வாழ்க்கை. இப்படிலாம் இருக்கும்படி தேவன் வரவே இல்லை. இப்படிலாம் இருக்கும்படி உங்களை வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ தூரத்தில் இருக்கிற தேவன் இப்படி கஷ்டப்படணுமாக்கும். நீங்கள் நல்லா இருக்கணும் தானே எல்லாம் செஞ்சு முடிச்சிருக்காரு. அப்போ நம்ம யோசிச்சு பார்க்கணும், ஏன் என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு? ஏன் என் லைஃப்பில் எப்போயுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, திருப்தி இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இல்லை, எல்லாரையும் போல தான் நானும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் ஆண்டவருக்குள்ளே செஞ்சு அப்போ எங்கேயோ மிஸ் பண்ணுறேன்? தேவனை பிடிச்சிக்கிறது, அவர் சொல்கிற வார்த்தைகளை கேட்குறது, இருந்து பாருங்கள். நீங்கள் 4 பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு உங்களை தேவன் உயர்த்துவார். அவர் வெவ்வேறு பிளான்லாம் வச்சுருக்காரு, பிளெஸ்ஸிங்ஸ்லாம் வச்சுருக்காரு. நம்ம ஆனால் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இதை மட்டும் கொடுத்துருங்க ஆண்டவரே, நான் இப்படியே ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேறு லெவலில் உங்களை கொண்டு போக அவரால் முடியும். ஓன் கம்பெனியே கூட அனுபவிக்க வைப்பார். தேவனுக்காக நீங்கள் முதலிடம் கொடுத்தா. நாங்கள் ஸ்கூல் நடத்தும் போது சும்மா எதையுமே செய்யாமலாம் ஒன்று சொல்லலை. ஸ்கூல் நடத்தும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில நேரங்கள் பைபிள் சொல்லிக் கொடுக்குறதோ இல்லை பாட்டு சொல்லிக் கொடுக்குறதோ பற்றி சில நேரங்களில் கான்ட்ரவர்சிஸ் வரும். ஏன் இப்படிலாம் சொல்லிக் கொடுக்குறீங்க? இருங்க, இல்லைன்னா ஒன்றும் உங்கள் அட்மிஷனே வேணாம், போயிட்டே இருங்க. அதே போல் ஆனுவல் டே நடத்தும் போது பார்த்தீங்கன்னா சண்டே நடத்த சொல்லுவாங்க. சண்டே காலையில் சர்ச்சுக்கு போவோம், அன்றைக்கி டெம்பர் டைட்டாக இருக்கும், அதனால் சாட்டர்டே தான் நடத்துவோம். சில விஷயங்களெல்லாம் ஆண்டவருக்காகன்னு வச்சதுனால தான் அவருடைய ஊழியத்திலே எங்கள் கையில் கொடுத்துட்டாரு. இல்லைன்னா எப்படி கொடுப்பாரு? உண்மை இல்லாதவங்க தெரிஞ்சு எப்படி கொடுப்பாரு? இது ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, இதை நம்பி இவ்வளோ ஊழியத்தை கொடுக்கவா அப்படின்னு. ஊழியங்கிறத நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேணால் ஊழியங்கள் சாதாரணமாக தோணலாம். ராஜாதி ராஜா சொல்கிறோம் இல்லையா, அவருடைய ஊழியர்கள் நாங்கள் எங்கள் இருக்கிறதுலையே டாப் மோஸ்ட் ஒரு பதவி, ஒரு உயர்வு, ஒரு வேலை இதுதான். நிறைய பேர் பிள்ளைகளை ஊழியத்தை விட்றீங்களோ? ஐயோ வேணாங்க, கஷ்டம் இருக்கும், அர்ப்பணிப்பு இருக்கும், சகிப்புத்தன்மை வேணும். ஆனால் இருக்கிறதுலே அதிக மகிமையான வேலை நீங்கள் சொல்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் இன்னும் என்ன வேலைனாலும் போட்டுக்கோங்க, அது எல்லாருமே இங்கே கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுறீங்களா? நடந்துட்டு இவ்வளோ பெரிய ஆளானாலும் நின்று தான் ஆகணும். வாங்க ஒரு ப்ளஸ் பண்ணுங்க. அப்படி தான் தேவன் அனாய்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஊழியர்களை சாதாரணமாக நினைச்சேன், ஏதோ பைபிளோடு வந்துட்டாங்கப்பா ஐயோ அப்படின்னு. ஊழியங்களை நீங்கள் என்றைக்கு பெருசாக நினைக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் பெரிய வேறு லெவல் டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். எதுவுமே சும்மா தேவன் வைக்கலைங்க. இப்போ நீங்களே ஆலயம், அப்புறம் எதுக்கு ஆலயம் வச்சுருக்காரு? நீங்களே ஆண்டவர்கிட்ட பேசிக்கலாம், நாங்களே சொல்கிறோம், அப்புறம் எதுக்கு ஊழியர்களை வச்சுருக்காரு? ஒரு வாரம் 10 நாள் இல்லை 2 வாரம் விட்டிங்கன்னா நமக்கு வண்டி ஃபியூஸ் ஆயிரும். சர்ச்சுக்கு வராமல் ஊழியர் கூட கனெக்ட் இல்லாமல் இருந்தேன். நான் எத்தனையோ சர்ச்சுகளை என் கூட இருக்கிறவங்கள வச்சு ஃபெலோஷிப்பில் வச்சு சொல்லலாம், செய்யாத, வேண்டாம், விட்டுரு, இப்படி இருன்னு சொல்கிறேன்.
இவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு செய்வாங்க. கடைசியில் அந்த வண்டி இங்கே வந்து நிற்க பஞ்சராகி வந்து நிற்கிது. பிறகு 7th கியர் 6th கியர்னு அதெல்லாம் கீர் இல்லை, போயிட்டுருக்கிற வண்டி கொஞ்ச நாள் என்ன ஆகுதுன்னா, நானும் கணவர் கூட ஒரு நாள் பேசிகிட்டு இருந்தோம். மக்களுக்கு என்ன ஒரு நினைப்பு வருதுன்னா, இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, சத்தியம் தெரிஞ்சிருச்சு, ரெவலேஷன் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம சபையில் எதையுமே ஓப்பனாக சொல்லி கொடுத்துருவோம். சுண்ணாமத்தில் நீ கேள், உனக்கு எல்லா அக்சஸும் இருக்குது, வேறு இடத்துல முன்னாடி போ, நீயும் பிள்ளை தான் அப்படி. அவன் எதுக்கு இவங்கெல்லாம் ஊழியர்களாகுது? ஒன்றாவது சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல, நம்ம வாட்டில் கிளம்புவோம். நிறைய இடங்களில் பார்த்துட்டேன். கரெக்டாக 6 மாதத்தில் வண்டி முந்தின நிலைமையிலும் பிந்தின நிலைமைக்கு போய் ரொம்ப ஒஸ்ட்டாக போய் சீரியஸான கண்டிஷனில் வந்து ஐயோ வந்தா நிற்கிது. மறுபடியும் இங்கே இருந்த மாதிரி தூக்கி விட வேண்டியது. அதுக்கடுத்து தான் புரியுது, ஓஹோ இப்படி நம்மளால் தனிப்பட்ட விதத்தில் ரொம்ப செயல்படுறதுக்கு மெச்சூர் ஆகாமல் இருக்கிறதுனால தான் ஊழியர்களே கொடுத்துருக்காரு போல் நமக்கு. இத்தனை பேருக்கு புரியுது. இல்லைன்னா எங்களை வைக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இத்தனை பேருக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்க, அவசியமே இல்லையே. ஏன்னா தேவன் எல்லாருக்குள்ளே வந்துட்டாரு. ஆனால் இது எல்லாத்தையும் சொல்லி அவங்கள பக்தி விருத்தி உண்டாகலைன்னா அங்கே வண்டி பஞ்சர் ஆகிடுது, அங்கங்கே நின்றுது. சபைன்னு ஒன்று இல்லைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடுது. விசுவாசம்லாம் எங்கேயோ பறந்து போயிடுது. அதுலேயே நம்ம ஊழியத்தில் வேறு லெவல் நிறையா தேவன் அனாயிட்டெல்லாம் வச்சுருக்காரு. கூட இருந்து நிறையா பார்த்துட்டேன். அது ஒவ்வொரு ஊழியத்துக்கும் சில ஸ்பெஷல்ஸ் இருக்கும். எல்லா ஊழியங்களுமே ஒரு மாதிரி கிடையாது. சில ஊழியங்களுக்கு ஒரு ஸ்பெஷல்ஸ் இருக்கும். அந்த என்வாயன்மெண்ட்டு, அந்த ஃபெலோஷிப்பை மிஸ் பண்ணி போகிறவங்களுக்கு பயங்கரமாக அடி வாங்குறாங்க. நானும் பார்த்துட்டேன். இது வந்து ஏதோ பெருமைக்குன்னு நான் சொல்லலை, தேவன் அப்படி கனப்படுத்தி வச்சிருக்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்க கூட இப்போல்லாம் இந்த நைட் ப்ரேயர் வராமல் எனக்கு விஷன் பார்க்குறதே போச்சுங்கன்றாங்க. இங்கே வந்துட்டு பரலோகத்தை பார்த்துட்டு வருவாங்க. விஷனில் ப்ரேயரில் கனெக்ட் ஆகிருக்கும் போது பின்வாங்கி போன பிறகு இப்போ ஒரு கனெக்ஷனே இல்லாத போது என்ன ஆயிடுது, எனக்குலாம் இப்போ ப்ராஃபஸியும் வர மாட்டேங்குது, விஷனும் வர மாட்டேங்குது, நானும் அப்படிலாம் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்றாங்க. ஏன்னா நம்மளை அரவணைச்சு கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, ஒரு நேரம் தேவைப்படுது, ஊழியங்கள் தேவைப்படுது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, உங்களை அந்த கனெக்ஷனில் கொண்டு வந்து நிற்க வைக்கிறதுக்கு, உங்களை ஸ்டெடியாக அந்த இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு, உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு ஒரு கைடன்ஸ், ஒரு டீச்சர் தேவைப்படுறாங்க, ஒரு ஸ்கூல் தேவைப்படுது. எத்தனை பேர் யூடியூப்பில் பார்த்தும் படிச்சுக்கலாம். 10th வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட எழுதிக்கலாம், இப்போ கரஸில் கூட எழுதிக்கலாம். அதுக்கும் ஸ்கூலுக்கு போய் டீச்சர்கிட்ட போய் உட்காந்து படித்து 10th எழுதுறவங்களுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குமா இருக்காதா? ஏன்னா இப்போ நீங்கள் நினச்சா கரஸில் கூட 10th எழுதலாம். யார் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்போசர்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும்? நிறைய விஷயங்கள் நமக்கே புரியுது, இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ கூட நீங்கள் நினச்சா ஸ்கூலுக்குலாம் போக தேவையில்லை, டேரெக்டாக 10th எழுதுனா எழுதலாம். உங்களுக்கு ஏஜ் இருந்தால் போதும், ஒரு 8th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், 10th எழுதலாம். அப்படி இருந்தும் நம்ம ஏன் எல்கேஜிலேருந்து போகிறோம்? நிறைய விஷயங்கள் இருக்குது. படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, டிசிப்ளின் வேணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி சர்ச்சுக்கு நீங்கள் வர்றதுக்கும் ஊழியர்களோட பேச்சை கேட்குறதுலையும் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்குது. கேட்காம போனாலும் நிறைய மைனஸ் ஆகிறதும் இருக்குங்கிறத உண்மை. இது நான் வந்து ஓப்பனாக சில விஷயங்கள் ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கிற நிறைய பேரை இப்போ பார்த்துட்டு கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்குறோம் நாங்கள். ஆகவே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். கேர்லெஸ்ஸாக இருந்துட்டு பரவாயில்ல, நானும் நினைப்பேன் பரவாயில்ல ஆண்டவரே, எப்படியோ எங்கே இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி, நான் சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருக்க போகிறேன் அப்படின்னு. கடைசியில் எல்லாம் ரிப்பேர் ஆகி வண்டி நிற்கும் போது தான் ஆஹா, இது நம்ம கொஞ்சம் சீரியஸாக சொல்லி ஆகணும் போல். ஏன்னா நம்மளையும் சும்மா தேவன் வைக்கலை, ஊழியத்தையும் தேவன் சும்மா வைக்கலை. அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம வேலை, சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்காக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். எத்தனை பேர் புரியுது? வேறு எந்த செல்ஃபிஸ்க்காகவும் செல்ஃப் மோட்டிவ்க்காகவும் இல்லை. இதில் தேவன் அவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்காருன்னு அதை சொல்லி தான் ஆகணும், நோக்கத்தை வச்சுருக்காருன்னு அதை சொல்லி தான் ஆகணும். அவர் கனப்படுத்தின பாத்திரங்களே நம்ம கனவீனம் பண்ணும்போதும் மிகப்பெரிய அளவுக்கு அடி வாங்குது நிறைய இடங்கள். அதனால தான் தேவையில்லாமல் ஊழியர்களை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறதும் சொல்கிறது. ஒரு வகையில் ஏதாவது கணக்கு அவங்க கொடுத்துக்கிற போகிறாங்க. அவரோட ஸ்டாஃபு, அவர் வந்து மேனேஜரு, அவர் தான் ஓனரு, அவர் வைக்க போகிறாரு, அவர் கணக்கு கொடுக்க போகிறாரு. வேலை செஞ்சாலும் சேட்டாலும் கேட்க போகிறது யார்? அவர் கேட்க போகிறாரு. நம்ம ஏன் வந்து அவங்கள பற்றி பேசணும்? அவங்க கம்பெனி ஆச்சு, அவங்க ஓனர் ஆச்சு, அவங்க ஸ்டாஃப் ஆச்சு. அவர் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாரா, இல்லை எக்ஸ்ட்ரா சேலரி கூட்டி கொடுக்குறாரா, இல்லை பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரா, அது அவங்க வேடு இல்லையா? ஏன்னா என்ன பண்ணுறது, நிறைய லாஸ் இருக்குது, நிறைய பிரமாணங்கள் இருக்குது, நிறையா தேவன் வச்சுருக்கிற ஆவிக்குரிய பிரமாணங்கள் இருக்குது. அங்கே போய் நம்ம டச் பண்ணும் போது தேவையில்லாத பிரச்சனைகள் வருது. ஒன்று பேசாமல் இருங்க, இன்னொன்று ஜெபம் பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும். அதே நேரத்தில் தேவையில்லாமல் நம்பி அப்படி ஹீரோ வர்ஷிப் பண்ணுறது அப்படி இருக்கக்கூடாது. நம்பி ஏமாறுறது, ஆண்டவரை தவிர எல்லாம் அவங்க தான் அப்படின்னு நினைக்கிறது, அப்படி யாரும் சொல்லி கரெக்டான இடத்துல உங்களை தேவன் வச்சுருக்காரா அதை நினச்சி பார்த்து. முக்கியமாக இன்றைக்கி தேங்க்ஸ் கிவிங்கில்
ஒரு கரெக்டான பர்சன்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு மிக தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டான இடத்துல தேவன் உங்களை வச்சிருக்கிறதுக்கே முதல் தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு காலையில் தேவன் உணர்த்தினார் பாருங்க, ரைட் டைமில் ரைட் பிளேஸில் ரைட்டான பர்சன்ஸ் கூட வைக்கிறதே எனக்கு பெரிய பிளெஸ்ஸிங்ஸுங்க. என் வாழ்க்கையில் எத்தனை பேர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஐயோ நான் போய் இந்த மனுஷங்களோட என்னைக்கு சேர்ந்தோன்னு என் வாழ்க்கையே போச்சு, நான் எப்போ இந்த இடத்த விட்டு போனோன்னு என் வாழ்க்கையே போச்சு. எத்தனையோ இடங்களில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ரைட் டைமில் ரைட் பர்சன்ஸ் ரைட்டான என்வாயன்மெண்ட்டில் வச்சதுக்கு முதல் நன்றி செலுத்தணும். நான் அதனால தான் இதுக்கு முன்னாடி போன சபையை குறித்து நான் எப்போயுமே நன்றி செலுத்துவேன். எனக்கு தேவன் காமிக்கிற எல்லா ஊழியர்கள் எனக்கு கொண்டு வந்த பாதைகள் வேலை எப்போயுமே நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இப்படி மட்டும் நான் போகாமல் இருந்திருந்தா, இந்த பழைய பாரம்பரிய சபையிலே இருந்திருந்தா என் வாழ்க்கை நேரம் எப்படி போயிருந்திருக்கும், இந்த சத்தியங்களெல்லாம் கேட்காம இருந்திருந்தா, இந்த ஊழியர்கள்லாம் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தா, நானும் கிறிஸ்தவங்களாக தான் இருந்திருப்பேன். கடைசி வரைக்கும் உருப்படாத ஒரு கிறிஸ்தவங்களாக இருந்திருப்பேன். வெறுத்து போயிருக்கும், எதுவுமே இருந்திருக்காது. எங்கள் லைஃப்பில் நடந்த பிரச்சனைகள் போராட்டங்களெல்லாம் இன்றைக்கி இவ்வளோத்தையும் கடந்து வந்து இன்றைக்கி இத்தனை பேருக்கு பிளெஸிங்காக இருக்கிறோன்னா எல்லாம் தேவனுடைய அந்த கரெக்டான பிளேஸில் கரெக்டான பர்சன்ஸ் கூட கனெக்ட் பண்ணி கரெக்டான இடத்துல வச்சதுனால தான். ஒரு சின்ன விஷயம் பாருங்கள், வண்டியிலே போயிட்டுருக்கோம், அப்படியே கொஞ்சம் அட்ரஸை மாற்றி இப்படி வேறு இடத்துல ரூட் பூட்டி போட்டிங்கன்னா எங்கேயோ கொண்டு போயிருது வண்டி. அப்புறம் தான் தெரியுது, ஆஹா ரைட் எடுக்க வேண்டிய லெஃப்ட் எடுத்துட்டோம் போல், எங்கேயோ போயிட்டு கடைசி சுற்றி கடைசியில் ஒரு நாள் வரணும். அப்போ கரெக்டாக நம்ம லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்கிறதுக்கே முதல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அப்போ என்றைக்குமே நம்ம சுற்றி நம்மளுக்கு தேவன் வச்ச ஆசீர்வாதமான பாத்திரங்களுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனை பேர் ஊழியக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு மனசாட்சிக்கு தான் தெரியும். என்றைக்கு வந்து நீங்கள் இப்படிலாம் ஒரு பிளெஸ்ஸிங்காக முதல் அவங்கள ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஜெபம் பண்ணவே வரும். ஒரு நிமிஷம் அப்படியே அது ஆப்சண்ட்டாக எடுத்து பார்த்து இல்லாமல் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இல்லை ஒரு ஒரு 1 or 6 months அந்த கனெக்ஷனில் கூட நீங்கள் இல்லாமல் இருந்து பாருங்கள். அப்போ தான் தெரியும் வேல்யூ என்னென்னு. சர்ச்சை நடக்கலை, வார்த்தை கிடையாது, ஃபோன் கிடையாது, எதுவுமே இல்லை. இந்த கொரோனா டைம்லலாம் உட்காந்துருந்தோம் பார்த்தீங்களா, சர்ச்சு இல்லை, நம்மளாவது ஆன்லைனில் போய் ஏதாவது கான்ஃபரன்ஸ் காலில் பேசணும். உண்மையிலே நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் நாங்களாக இருந்தாலும் சரி, எங்களை விட ஒருத்தவங்களோட நாங்கள் கனெக்ஷனில் இருந்து அந்த வார்த்தையை கேட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணலைன்னா உள்ளே இருக்கிற ஆவி மனிதன் அப்படியே ட்ரை ஆகி ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளை ஈஸியாக அமுக்கிற மாதிரி ஆயிடும். இதெல்லாம் ஃபீல் பண்ணி பார்த்தா உண்மையிலே உங்களுக்கு தெரியும். இப்போ எப்பயுமே பரிசுத்தவான்களோட அந்த உறவு, அந்த ஐக்கியம், ஒரு நல்ல லீடர்ஷிப்பில் நம்ம என்றைக்குமே இணைஞ்சிருக்கிறது, அதெல்லாம் நம்ம லைஃப்பில் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்ஸ். நம்மளை அப்படியே விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மெய் பண்ண கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த ஆடை விட்டு என்ன பண்ணுவோம், நல்லா இருக்கு, அங்கே பச்சையாக இருக்குது, இங்கே பச்சையாக இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்னு போய் விழுந்துரும். அதுக்காக தான் ஒரு மெய் பண்ண கொடுத்துருக்காங்க. ஆனால் மெய் பண்ண பேச்ச கேட்க அதுதான் பிரச்சனை. அதுவுமே நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் மிஸ் ஆகுது நிறைய பேர் லைஃப்பில். நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட நைட் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தேவன் வெளிப்படுத்தினார். நீங்கள் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஊழியங்களில் அதிகமாக உன்னை இன்வால்வ் பண்ணிக்க, ஊழியர்களோட உனக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் தான் வரும். எல்லாத்துக்கும் மேலே ரிப்போர்ட் கார்டுன்னு ஸ்கூல்லலாம் ஆனுவல் எக்ஸாம்ஸ் தான் முடிஞ்சோடனே கொடுப்பாங்க. முடிச்சு இந்த இயர் உங்கள் குழந்தை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் சில இடங்கள்லாம் கொடுக்குறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்டு வருவோம், இப்படியா இருந்தா என் குழந்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறணுமா, அதெல்லாம் இங்க் போட்டு கிளிக் கொடுப்பாங்க. இதில் ரெட்டு, இதில் தான் பரவாயில்ல, இது குட்டு, இது நார்மல், இதில் எக்ஸ்ட்ரீமு, இதில் ஒஸ்ட்டு, இதில் ஃபெயிலு. இந்த வேர்ல்டியான விஷயத்தை கூட நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பற்றி அதெல்லாம் மாற்றிக்கிறணும், ஒழுங்கா அடுத்தட ஒழுங்காரு, இதெல்லாம் மாற்றிக்கிறணும், இல்லை எஃபர்ட் போடுன்னு. எத்தனை பேர் ஊழியர்கள்ட்ட என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்கீங்க? எத்தனை பேர் உங்களுக்கு ஒரு லீடராக, ஒரு டீச்சராக வச்ச ஊழியக்காரங்கள்ட்ட இத்தனை வருஷம் உங்களோட நான் இணைஞ்சிருக்கேன், ஊழியத்தில் வந்திருக்கேன், இதே ஒன்று இணைக்க வச்சுருக்காரு, என்னை பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னா எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? அதான் சொல்கிறேன், நம்ம எப்பயுமே ரொம்ப ரைட்டு நம்ம நினச்சிக்கிறது. அந்த உண்மையிலே நீங்கள் கேட்டு அந்த கரெக்ஷன்ஸை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருப்பீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சொல்கிறதுக்கு 1000 விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதை நமக்கு தெரியணுமே. அதுக்கு தான் தேவன் உணர்வுள்ள ஆவியை கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு கிஃப்ட். யாரையுமே அசிங்கப்படுத்துறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ இல்லை. நம்ம கரெக்ஷன்ஸ் நம்ம தெரிஞ்சாதான் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ டீச்சர் போய் நம்மளை அசிங்கப்படுத்துறதுக்காக நீ ஏன் இப்படி இருப்ப, ஏன் மார்க் வாங்கலை அப்படி சொல்லலை. அப்போ சந்தோஷமாக நம்ம ரிசீவ் பண்ணுறோம். நல்ல டீச்சரு எவ்வளோ கேரிங்காக சொல்லி கொடுக்குறாங்க, மார்க் எடுக்கலன்னு திட்டுறாங்க, இப்படி மாற்றுன்னு சொல்கிறாங்க, என் மேலே அன்பு இருக்கிறனால தானே. 50 பேர் இருந்தாலும் எப்படியும் போ அப்படின்னு சொல்லலை. அதுக்கெலாம் நம்ம ரொம்ப ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நம்ம எவ்வளோ விஷயங்களை மாற்ற வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரை வச்சுருக்காரு. அவங்கள்ட்ட என்னை பற்றி சொல்லுங்கள், இன்னும் நான் சில விஷயங்கள் ஏதாவது மாற்றணும்னா சொல்லுங்கள், ப்ரேயர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்க உண்மையிலே புத்திசாலின்னு சொல்கிறேன் நான்.
உண்மையிலே புத்திசாலி. எங்கே நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிடுவாங்களோ, எல்லாருமே குறையுள்ள பாத்திரம் தான். ஆனால் சரண்டர் பண்ணி கரெக்ஷன் பண்ண விட்டு கொடுக்கும்போது அடுத்த வருஷம் உங்கள் லெவல் வேறு மாதிரி இருக்கும். கிரேட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். அடுத்து 100% மார்க் வர்ற வரைக்கும் வந்துடும். அதுக்கு தான் எல்லாருக்கும் ஒரு டீச்சர் வச்சுருக்காரு. இத்தனை பேருக்கு புரியுது. அப்படி உண்மையிலே அப்ளை பண்ணுங்க, செய்யுங்க. இந்த தடவை கூட இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் டிக் பண்ண கொடுத்தோம். அது தேவனுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், யார் யார் எப்படி டிக் பண்ணீங்கன்னு. இதே போல் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளே ரிப்போர்ட் பண்ணி நம்மளை கரெக்ட் பண்ணும்போது நான் அடித்து சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் ஒரு பிளெஸிங்ஸ் கூட மிஸ் ஆகாது. இன்னைக்கு பாருங்கள், அதுக்கடுத்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்படிலாம் நினச்சி என்ன பண்ணுங்க, ஆண்டவரை சோத்துறீங்க. கர்த்தர் 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 அவருடைய உண்மை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை என்றென்றைக்கும் தலைமுறை தலைக்கு இருக்கு. 24 முடிஞ்சு போகிறதில்ல, 2024 2025 முடிய போகிறதில்ல, தலைமுறை தலைமுறைக்கு. உங்களுக்கு வரப்போகிற பிள்ளை, உங்கள் பேரன் பேத்தி பூட்டன், எத்தனை பேருக்கு அந்த மாதிரிலாம் பார்க்கணுன்னு ஆசை? எங்களுக்குன்னு ஒரு 10-20 சேரை விட்டுருங்க, நாங்கள் வரிசையாக எங்கள் சந்ததியாக வந்து உட்காந்துக்கிறதுக்கு. நிறைய பேருக்கு என்ன 70 வயசு இருப்பேனா, அந்த மாதிரி தூக்கி எறிங்க. பூட்டனெல்லாம் பார்த்துட்டு தான்ப்பா போகணும் அப்படின்னு நினைக்கணும். இப்போயே கை வலிக்குது, கால் வலிக்குது, என்னத்தை பூட்டனை பார்க்கணும்? கிருபையில் தான் வண்டி ஓடுதுன்னா அதுவும் கிருபை செய்யும். ஹல்லேலூயா. அப்படி அப்படி நின்னீங்கன்னா வந்துட்டாங்கப்பா, இவங்களாலே தெரிச்சு நிறைஞ்சிரும் போலையே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கணும். அப்படியே சந்ததியாக தலைமுறை தலைமுறையாக எல்லாம் வரிசை அப்படி வருது பாரு. பைபிளும் கைமா ஒரு ஆள் மாறினாங்க பாருங்க, அவங்க தலைமுறையே மாறிடுச்சு அப்படிங்க சாப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கணும். அது எப்படி இருப்பீங்க? சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. ராஜாக்களா ஆசாரியர்களாக தேவன் உங்களை வைப்பார். அன்றைக்கி கூட சிஸ்டர் சொன்னாங்களா, அவங்க இடத்துல போய் சொந்த ஊரில் போய் நிற்கும் போது எங்களை தேவன் வெக்கப்படாமல் வச்சுட்டார். ஆண்டவரை நம்பி வைக்கப்பட்டிருக்காங்களா, உயர்த்தப்பட்டிருக்காங்க. இப்படி உங்களையும் உயர்த்துவார். இது சாதாரணம் தான், இன்னும் போக வேண்டிய லெவல் நிறைய இருக்குது. இந்த உலகத்தை கலக்குகளாய் மாற்றுவார். ஆகவே இன்றைக்கி சொன்ன எல்லா விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்கும். டிஸ்டர்ப் ஆச்சுன்னா நல்லதுன்னு நினைங்க. தேவன் எங்கெங்கேயோ சில விஷயங்களை நம்மளை இந்த இடத்துல வைரஸ் இருக்குது, ஆன்டி வைரஸ் போட்டு எடுங்கிற மாதிரி எடுக்க விடுறாரு. எப்பயுமே தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறோன்னா கரெக்டான மெசேஜ் கேட்டுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பயுமே உங்களை கூல் பண்ணுற மாதிரியே பேசுனாங்கன்னா சரியில்லை. எப்பயுமே தேவனோட சமூகத்தில் உட்காந்துருக்கணும்னா தேவையில்லாத வைரஸ் இருக்குது, இங்கே ஸ்கேன் பண்ணி ரிமூவ் பண்ணு சொல்லுவார். ரிமூவ் பண்ண விட்டிங்கன்னா உங்கள் சிஸ்டம் சூப்பராக இருக்கிற மாதிரி உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். மேலோரும் எழுந்து நிற்போம்.